முன்னேறி செல்லலாம். தேசிய அளவிலான கூடைப்பந்து வீராங்கனை அக்ஷரா அவர்களுடன் நேர்முகம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாய் ஸ்நேகிதே நிகழ்ச்சிக்கு ஒரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்காங்க. அவங்க யாரு அப்படின்னா நேஷனல் லெவல் பாஸ்கெட் பால் பிளேயர் அக்ஷரா அவர்கள். வணக்கம் மேடம். வணக்கம். உங்களை பற்றி சொல்லுங்க. என் பேர் அக்ஷரா. நான் சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தேன். பாஸ்கெட் பால் ஜேர்னி நான் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுறாங்கன்னு சும்மா விளையாட்டுக்காக ஜாயின் பண்ணது தான். பட் அது இந்த அளவுக்கு இவ்வளோ பெரிய கெரியராக எனக்கு ஃபிக்ஸ் ஆகும்னு இதுக்கு நான் யோசித்து பார்த்ததே இல்லை. லாட் ஆஃப் ஸ்ட்ரகிள்ஸ் இருந்தது. பட் இப்போது நான் ஸ்போர்ட்ஸ் மூலயமா பாஸ்கெட் பால் மூலயமா ஐ எம் ஒர்க்கிங் அட் சதர்ன் ரயில்வேஸ். ஓகே, இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம், அதாவது சும்மா நான் பாஸ்கெட் பால் போய் ஜாயின் பண்ணேன், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் அப்போது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு நான் கேட்கலான்னு நினச்சேன். நீங்களே சொல்லிட்டீங்க நான் ஃப்ரெண்ட்ஸ் ஜாயின் பண்ணாங்க அப்படின்ட்டு. ஆனால் ஏன் பாஸ்கெட் பால்னு கடைசி வரைக்கும் சூஸ் பண்ணிட்டு ஸ்டிக் ஆகிருந்தீங்க? ஆக்சுவலி எங்கள் ஸ்கூலில் பாஸ்கெட் பால் மட்டும்தான் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இருந்தது. ஓகே. ஸோ அதனால எல்லோரும் ஜாயின் பண்ணாங்கன்ட்டு தான் ஜாயின் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுதான் எனக்கு தெரியல, சும்மா விளையாடிட்டு இருந்தேன். அப்போ நடுவில் ஒரு காம்படிஷன் ஆக்சுவலி எங்கள் கோச் வச்சார், ஹூஸ் த ஃபாஸ்டஸ்ட் பிளேயர், அந்த மாதிரி ஒரு காம்படிஷன் வச்சார். அது என்னாச்சுன்னா நான் தான் கடைசி வரைக்கும் லீடிங்கில் இருந்தேன். அது கடைசியில் ஃபினிஷ் பண்ணுற டைமில் என்னோடய பால் வெளியில் போய் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டேன். ஆக்சுவலி நான் தான் ஃபஸ்ட் ப்ளேஸ் வரணும், ஆனால் நான் டிஸ்குவாலிஃபை ஆகிட்டேன். அப்போது ரொம்ப எல்லாம் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. ஸோ அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் இந்த அளவுக்கு இந்த கேம்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படின்னு. ஸோ அன்னிலேருந்து தான் அது ரொம்ப ஃபுல் ஃப்ளெஜ்டாக நான் அதுக்குள்ளே இறங்கினேன். அது மாதிரி வரைக்கும் சின்ன பொண்ணு தானே, தெரியாது பெருசாக. ஓகே. ஸோ இது எந்த ஏஜில் நீங்கள் அந்த டிஸ்குவாலிஃபை இந்த விஷயம் எந்த ஏஜ்? 4th ஸ்டாண்டர்டில் நடந்தது. 4th ஸ்டாண்டர்டில் நடந்தது. நீங்கள் இவ்வளோ சீரியஸாக சொல்கிறீங்க? அது எனக்கு அப்போ ரொம்ப சீரியஸ், என்னால் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. நான் நினச்சேன் அப்படின்னா ஓகே நீங்கள் 12th சப்போஸ் மேபி இன் காலேஜ் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். ஓகே மேம், நீங்கள் 4th ஸ்டாண்டர்ட்லேயே அந்த ஒரு நீங்கள் லீடிங்கில் இருந்தீங்க, ஆனால் அந்த பால் மிஸ் ஆனது டிஸ்குவாலிஃபை பண்ணது உங்களுக்கு ஒரு பெரிய இம்பாக்ட் க்ரியேட் பண்ணிடுச்சு. ரொம்ப இதுவாக இருந்தது. பட் நான் டிஸ்குவாலிஃபை ஆனனும் என்னை அப்படியே விடாமல் என்னை என்கரேஜ் பண்ணணும்னு எங்கள் கோச் எனக்குன்னு தனியாக மெடல்லாம் கொடுத்தாரு. ஸோ அது எனக்கு இன்னும் பூஸ்டப்பாக இருந்தது. ஓகே மேம். ஸோ இப்போ நீங்கள் பாஸ்கெட் பால் தான் அப்படின்னு நீங்கள் சூஸ் பண்ணும்போது ஃபேமிலியோட சப்போர்ட் உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு? இனிஷியலாக அம்மா ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. பட் டேடிக்கு எந்த அளவுக்கு இது கெரியராக அமையோன்னு தெரியல. பெருசாக சப்போர்ட் பண்ணனாலுமே ஹி வாஸ் சப்போர்ட்டிவ். லைக் ட்ராப் பண்ணுறது, கூட்டிகிட்டு போகிறது, என் வீட்டில் தான் ட்ராப் பண்ணுறது எல்லாமே பண்ணுவாங்க. பட் போக போக நான் அதில் ரொம்ப இன்வால்வ்டாக இருக்கேன்னு தெரிஞ்சோடனே அவங்களும் அவங்க மற்ற இதெல்லாமே விட்டுட்டு ஃபுல்லாக என் பின்னாடியே இருந்தாங்க. நீங்கள் இப்போ ஸ்டேட் லெவல்லேருந்து இப்போ நேஷனல் லெவல் பிளேயராக இருக்கீங்க. நீங்கள் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அண்ட் நவ் யூ ஆர் 21. ஆல்மோஸ்ட் 10 to 12 இயர்ஸாக நீங்கள் இந்த பாஸ்கெட் பால் விளாண்டுட்டு இருக்கீங்க. ஸ்டேட் லெவலில் இருந்து நேஷனல் லெவலுக்கு போய் அங்கே விளாண்டு அங்கே வின் பண்ணது உங்களுக்கு எப்படி இருந்தது? ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள் இருந்தது ஆக்சுவலி நேஷ்னல்ஸ் ஆடுறதுக்கு. நிறைய வாட்டி நான் டிஸ்ட்ரிக்டே ஆடினதில்லை. நான் ஃபஸ்ட்டு ஆடினதே நேஷ்னல்ஸ் தான் ஆடினேன். நான் ஸ்டேட்கே ஆடாமல் நேஷ்னல்ஸ் தான் ஃபஸ்ட் ஆடினேன். ஏன்னா எனக்கு எல்லா வாட்டியும் நான் டிஸ்ட்ரிக்ட் ட்ரை பண்ணும் போது ஏஜ் கம்மியாக இருக்குது எதேதோ சொல்லி என்னை டீம்லேயே போடவே இல்லை. ஓகே. நான் பட் விடாமல் ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். என்னோடய ஏஜ் பசங்க அப்போ என் கூட இருந்தவங்க எல்லாருமே ஸ்டேட் ஆடினாங்க, எல்லாமே ஆடினாங்க. பட் நான் எதுவுமே ஆடவே இல்லை. பட் நான் கீப் ஆன் ஆக்சுவலி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தபோது நான் ஒரு Under 17 தான் நான் என்னோடய ஃபஸ்ட்டு நேஷ்னல்ஸே ஆடினேன். அப்போ இருக்கும்போது இட் வாஸ் ஆல் வர்த் இட். இத்தனை நாள் கஷ்டப்பட்டது ஸ்டேட் ஆடலனாலும் டேரெக்டாக நேஷ்னல்ஸ் ஆடினது இட் வாஸ் வர்த் இட் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. ஓகே மேம். இப்போ நீங்கள் சொன்னீங்க டிஸ்ட்ரிக் இல்லை, நான் ஸ்டேட்டில் விளாட்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ டிஸ்ட்ரிக் விளாட்லனாலும் ஸ்டேட் விளாட்லனாலும் நம்ம அதை நேஷனல் லெவலுக்கு நம்மளால் எடுத்துகிட்டு போக முடியும்? இல்லை ஆக்சுவலி அப்படி இல்லை. Under 14 லெவலில் டிஸ்ட்ரிக்ஸ் நடக்கும், அதுலேருந்து நேஷ்னல்ஸ் டீம் வரும். நான் Under 14 ஆக்சுவலி ஆடவே இல்லை. லைக் அதுதான் ஃபஸ்ட்டு எல்லாமே பப்ளிஷ் ஆகிற இடம், இந்த பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க அப்படின்னு. ஸோ அது வரைக்கும் நான் வெளியிலே தெரியல. நான் ஒரு யூத் லெவலில் வரும்போது தான் நான் வெளியிலே தெரிஞ்சேன். அப்போ தான் நான் ஸ்டேட் ஆடிட்டு ஸ்டேட் டீம்லேருந்து என்னை நேஷ்னல்ஸ்க்கு செலக்ட் பண்ணாங்க. சென்னை டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நேஷ்னல் செலக்ட் பண்ணாங்க. சூப்பர் மேம். இப்போ நீங்கள் அந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஸ்டேட் லெவலில் நீங்கள் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணதை விட இப்போ நேஷ்னல் லெவலில் எடுத்தோன்னே நீங்கள் இந்த வெயிட் ஒர்த் ஆனது அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. இப்போ நேஷ்னல் லெவல்னு போகிறப்போ உங்களுக்கு அந்த ஒரு பயமும் இருக்கும், அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட்டும் இருக்கும்ல மேம், அது எப்படி இருந்தது? நீங்கள் அதை எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி கேம்பே ஒரு 1 month நடந்துட்டு இருந்துச்சு. அப்போது டீமில் இருப்போமா இல்லையா அதுவே ரொம்ப நர்வஸாக இருந்தது. லிஸ்ட் வரும்போது டீமில் இருக்கேன்னு தெரிஞ்சோடனே அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் அதே டைம் நர்வஸாகவும் இருந்தது. ஏன்னா அந்த பிளாட்ஃபார்மில் ஒரு பிளேயரோட லைஃப் எப்படின்னா டூ ஆர் டை, நீ பெர்ஃபார்ம் பண்ணால் தான் நேம் லாஸ்ட்டே ஆகும். ஸோ கிடச்சிருக்க சான்ஸ் கண்டிப்பாக பெர்ஃபார்ம் பண்ணியே ஆகணும் என்ன இருந்தாலும் அப்படின்ற இது மைண்டில் ஓடிட்டே இருந்தது. பிகாஸ் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் இருக்க பெஸ்ட் 12 பிளேயரை தான் எடுக்கிறாங்க.
தமிழ்நாட்டுக்கு வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்கு. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க இதில் பெஸ்ட்டு. அந்த டைமில் நான் கொடுக்குற டைமில் நான் பர்ஃபார்ம் பண்ணி ஆகணுன்ற ப்ரெஷர் இருந்தது. பட் அதே மாதிரி எனக்கு அந்த டைமும் கிடச்சிது, ஆப்பர்ச்சுனிட்டியும் கிடச்சிது என்னை பர்ஃபார்ம் பண்ணிக்க, எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்க. ஓகே மேம். ஸோ இப்போ நீங்கள் ஸ்கூல் டைம்லேருந்தே பேஸ்கெட் பால் விளாட்றேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. எப்படி நீங்கள் வந்து படிக்கிறதையும் சரி உங்களோட கேமிங்கும் சரி எப்படி நீங்கள் அதை பிரித்து அதுக்கு ஒர்க் பண்ணீங்க? ஸ்கூல் டைமில் மார்னிங் 6 o'clock ப்ராக்டிஸ் போயிடுவோம். முடிச்சுட்டு அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே ரெடி ஆகிட்டு அப்படியே ஸ்கூலுக்கு போயிடுவோம். ஓகே. அப்படியே ஸ்கூலுக்கு போயிட்டு ஸ்கூல் முடிச்சுட்டு ஈவினிங் 3 o'clock முடிச்சுட்டு திரும்பி கிரவுண்டுக்கு வந்துடும். ஸ்கூல் டைமிங்கில் ஃபுல்லாகவே இப்படியே தான் இருந்தது. ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தான் ஆகணும். பிகாஸ் எங்கள் ஸ்கூலில் வந்து இங்கே நல்லா படித்தாதான் அதுக்கும் சப்போர்ட் பண்ணுவாங்க, ஓகே, இல்லைனா அதுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ரெண்டுத்துலேயுமே பெஸ்ட்டாக இருக்கணுன்ற ஒரு இது இருந்துகிட்டே இருந்தது. எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அதாவது நீங்கள் காலையிலே ப்ராக்டிஸ் அண்ட் நீங்கள் ஸ்கூலுக்கு வந்தோன்னு திருப்பி ஈவினிங் ப்ராக்டிஸ் ஈவினிங் ப்ராக்டிஸ். ஸோ இது வந்து நீங்கள் 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம பக்கத்து வீட்டு குழந்தைங்களோட நம்ம விளையாடுவோம், அந்த மாதிரி சைல்ட்ஹுட் மெமரிஸ்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் மிஸ் பண்ண மாதிரி என்னைக்காவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? இல்லை இப்போ நீங்கள் நேஷ்னல் லெவலில் விளையாடுறீங்க, இது வரும்போது அது கண்டிப்பாக ஒரு ப்ரௌடான ஒரு விஷயம் தான். பட் ஈவன் தோ நீங்கள் நிறைய மிஸ் பண்ணியிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸோட வெளில போகிறது, ஃபேமிலியோட மேரேஜஸ் போகிறது, எங்கேயுமே நான் வரமாட்டேன். வரல ப்ராக்டிஸ் போய் தான் ஆகணும். அங்கே போகலன்னா எனக்கு வந்து அந்த டேவே ஏதோ நான் எதுவுமே பண்ணல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். நான் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா எனக்கு அப்புறம் மேட்ச்ல நல்லா ஆட மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு இது வந்துடும். எனக்கு வந்து அது பெரிய சாக்ரிஃபைஸ் மாதிரி தெரியல. ஏன்னா ஐ வாண்டட் டு பெஸ்ட் இன் பாஸ்கெட் பால். ஸோ எனக்கு இது பெருசாக மைண்டில் தெரியல. பட் இப்போ நான் சில டைம் யோசிக்கும் போது மேபி அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் போயிருக்கலாமோ, இன்னும் ஃபேமிலி கூட போயிருக்கலாமோ இங்கே அப்படின்னு தோணுது. பட் ஸ்டில் அதெல்லாம் தான் இட் பேட் அ ப்ரைஸ் ஆஃப் கெட்டிங் மீ த ஜாப் தட் ஐ அம் இன். சூப்பர் மேம். நம்ம தனியாக விளையாடுறத விட இப்போ பேஸ்கெட் பால் அப்படின்னா நம்ம டீமாக விளையாடுவோம் மேம். இப்போ டீமாக நீங்கள் விளையாடும்போது அதில் நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து கற்றுக்கிட்டீங்க, இந்த விஷயம்லாம் நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்றதுனால அதை நான் மாற்றிக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி எனக்கு ஸ்கூலில் செம்ம டீம் இருந்தது. ரொம்ப நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி. நிறைய மேட்சஸ் ஒன்றா போவோம், கூடயே இருந்திருக்காங்க. அது ஒரே வயசில் நாங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கனால ரொம்ப இயர்ஸாக நாங்கள் டுகெதராக இருந்தோம். ஸோ அப்போ எங்களுக்கு நிறைய விஷயம் ஈஸியாக இருந்தது. ஒரு மேட்ச் ஜெயிக்கும் போதோ தோக்கும் போதோ நாங்கள் யாருமே ப்ளேம் பண்ணிக்க மாட்டோம். பட் அதே நேரம் அவங்க ஒருத்தங்க இப்போ டீமில் ஆஃபாக இருக்காங்கன்னா மிச்சம் 4 பேர் நாங்கள் அவங்கள தூக்கி விடணுன்ற ஒரு மைண்ட் செட் இருந்துகிட்டே இருந்தது. ஹேவிங் ஈச் அதர்ஸ் பேக், அந்த ஆட்டிடியூட் அது பில்ட் ஆச்சு எங்களோட அந்த ஜேர்னியில், ஸ்கூல் டைம் ஜேர்னியில். காலேஜ் டைம் ஆக்சுவலாக இன்னும் காம்படிட்டிவாக இருந்தது. ஸ்கூல் டைமில் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தது. ஒருத்தர் அவள் மிஸ்டேக் இது பண்ணுறது, நான் இது பண்ணேன். பட் காலேஜில் வந்து இட்ஸ் டைம் டு பெர்ஃபார்ம். எல்லாருமே இண்டிவிஜுவலாக தெரிஞ்சாகணும். அங்கே பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அடுத்த ஜாப் அப்படின்றதெல்லாம் கிடைக்கும். ஸோ அந்த டைமில் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது காலேஜ்க்கு அடாப்ட் ஆகிறதுக்கு. ஏன்னா நிறைய ஊர்லேருந்து பீப்புள் வந்திருந்தாங்க, புது ஆட்கள். சீனியரோட மெஜாரிட்டி இருக்கும். சீனியர்ஸ் தான் ஃபஸ்ட்டு ஃபியூ இயர்ஸ் ஆடுவாங்க, ஜூனியர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்காது ஃபஸ்ட்டு. ஸோ அது இன்னும் ரொம்ப காம்படிட்டிவாக இருந்தது. பட் அட் த சேம் டைம் ஒரு எல்டர் அப்புறம் ஜூனியர்ன்னு இருக்க போது அவங்க கொஞ்சம் ஓகே தூக்கி விட ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. சரி பார்த்துக்கலாம், அடுத்து பண்ணலாம். பட் அதே நேரத்தில் காம்படிஷனும் இருந்தது. இட் வாஸ் ஓகே. இப்போ சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து நேஷ்னல் லெவலில் நம்ம விளையாடும்போது வேறு ஊர்லேருந்துலாம் வந்திருப்பாங்க. இப்போ அவங்களெல்லாம் பார்க்கும்போது என்ன உங்களுக்கு புதுசாக இருந்தது, சில விஷயங்கள் அப்படி ஏதாவது இருக்கா? அவங்க சில டைம் அவங்க கேம் ஸ்டைல் புதுசாக இருக்கும். அவங்க ஒரு கோச்சஸ் அண்டர்லேருந்து வரதுனால கேம் ஸ்டைல்ஸ் புதுசாக இருக்கும். அவங்க ஆட்டிடியூட் புதுசாக இருக்கும், பிஹேவியர் புதுசாக இருக்கும். இட்ஸ் நாட் அபவுட் ஒன்லி த கேம் விளாடுறோம் அப்படின்னு இல்லை, ஆஃப் த கோர்ட்டும் அவங்களுக்குள்ளே நமக்கு கெமிஸ்ட்ரி இருந்தால் தான் உள்ளே ஆடும் போது அது இருக்கும். சில பேருக்கு ஜெலசியும் இருக்கும், எல்லாமே இருக்கும். எல்லாத்தையுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு ஆடணும் அப்படின்றது போது அவங்க கூட ஃப்ரெண்ட்லியாக பழகும் போது இன்னும் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கலாம். ஆக்சுவலாக அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க, இந்த பால்க்கு அவங்க எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம எப்படி ஆடலாம் அப்படின்ற புதுசாக இருக்கும் ஆக்சுவலாக. சூப்பர் மேம். இப்போ நீங்கள் இவ்வளோ கேம்ஸ் விளாண்டதில் சம்பவ் என்னைக்காவது நீங்கள் அந்த கேம் வின் பண்ண முடியல அப்படின்னா உங்களை நீங்களே எப்படி வந்து தைரியமாக்கிப்பீங்க? அண்ட் அடுத்த கேமுக்கு நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு ரெடி பண்ணிப்பீங்க உங்களை? என்னோட பர்சனல் இதில் வந்து ஐ டோன்ட் டேக் இட் டூ மச் டு மை ஹெட். லூஸ் பண்ணிட்டோம், இதோட முடிஞ்சிருச்சு. என்னோட மைண்டில் இட்ஸ் ஆல்வேஸ் தேர் இஸ் அனதர் சான்ஸ், தேர் இஸ் அனதர் ஆப்பர்ச்சுனிட்டி கம்மிங் அப் அப்படின்றது வந்து என் மைண்ட் செட்டில் அது எப்போவுமே இருக்குது. கொஞ்சம் டவுனாக இருக்கும், கொஞ்சம் யார்கிட்டும் பேச மாட்டேன், கொஞ்சம் ஐசோலேட் பண்ணிப்பேன். லைக் என்னோடது யோசிப்பேன் நான் என்ன பண்ணேன் அப்படின்றத. அண்ட் ஃப்ரம் நெக்ஸ்ட் ப்ராக்டிஸ் அது என் மைண்டில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். இந்த சிச்சுவேஷன் இப்படி நடந்தது, இதனால நம்ம லூஸ் பண்ணிட்டோம் அப்படின்றது இருந்துகிட்டே இருக்கும். அது மைண்டில் இருக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக எனக்கு நெக்ஸ்ட் டைம் வந்து நான் அந்த மிஸ்டேக் பண்ணாமல் கொஞ்சம் சேஃப்கார்டாக ஆடுவேன். இது வரைக்கும் நீங்கள் நேஷ்னல் டீமில் எந்தெந்த ஊரில் போய்ட்டு விளையாண்டுருக்கீங்க? அசாம் போயிருக்கேன், ஹரியானா போயிருக்கேன், கேரளா,
தமிழ்நாடுக்குள்ளே மோஸ்ட்டாக எல்லா இடத்துக்கும் போயிருக்கோம். டெல்லி போயிருக்கேன் அண்ட் அவ்வளோதான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த ஊரில் போயிட்டு நீங்கள் விளையாடும்போது உங்களுக்கு ஒரு மறக்க முடியாத அனுபவம்னு எடுத்துக்கலாம், கொஞ்சம் டஃப்பாக இருந்தது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் எதை சொல்வீங்க? ஆக்சுவலாக நான் அஸ்ஸாமுக்கு கேலோ இந்தியா நேஷ்னல்ஸ் ஆடும்போது அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூத் நேஷ்னல்ஸ் நடத்துகிறாங்க. நாங்கள் தான் தமிழ்நாடு ஃபர்ஸ்ட் ஸ்குவாட் போகிறோம். அந்த டீமுக்கு போகும்போது எனக்கு ஆக்சுவலாக சரியான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அந்த மேட்ச்சில் உள்ளே போய் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அது என் மைண்டில் ஓடிட்டே இருந்தது, என்னடா இன்னும் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு சான்ஸே கிடைக்கல அப்படின்னு இருந்துகிட்டே இருந்தபோது ஃபைனல்ஸ் வந்துச்சு. அப்போ ஃபைனல்ஸில் என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஆல்ரெடி லீகில் வந்து ராஜஸ்தான் கூட தோத்துட்டோம். அந்த டீமோட தான் எங்களுக்கு ஃபைனல்ஸ் வந்துச்சு. ஸோ அந்த டீமில் ஒரு பிளேயர் லைக் ரொம்ப அன்ஸ்டாப்பபிளாக இருந்தான் அந்த பிளேயர். அந்த பிளேயர்னாலும் அந்த டீமே ஜெயிக்கிற மாதிரி இருந்தது. ஸோ அப்போ என்னோட கோச் வந்து அந்த மேட்சுக்கு ஃபைனல்ஸ்க்கு முன்னாடி என்னை கூப்பிட்டு, இந்த மாதிரி நாளைக்கு வந்து நீ தான் அந்த பொண்ணு வந்து கார்ட் பண்ணணும், நீ தான் டிஃபெண்ட் பண்ணணும், அவள் பாஸ்கெட்டே போடக்கூடாது அப்படியே என்கிட்ட சொன்னார். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து அத்தனை மேட்சஸ் வந்து நான் மெயினில் ஆடல. எனக்கு அப்புறம் தான் சான்ஸ் கிடச்சிது. அந்த மேட்ச்சில் என்னை மெயினில் இறக்கி விட்டார். நான் ஆடும்போது என்னோட மைண்டில் ஒரே ஒரு கோல், கோச் இது சொன்னார், அந்த பொண்ணு இன்னைக்கு என்னை தாண்டி அவள் ஒரு பாஸ்கெட் இன்னைக்கு போட மாட்டா அப்படின்றதே என் மைண்டில். ஆல்ரெடி எனக்கு சான்ஸும் கிடைக்கலன்றது ரொம்ப டென்ஷனாக இருந்ததா. சரி இன்னைக்கு அவள் போடவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் மேட்ச்மே நான் அவளை வந்து டிஃபெண்ட் பண்ணி, அவள் ஒரு பாஸ்கெட் போடல. அவள் லிட்ரலாக இரிட்டேட் ஆகி அந்த ப்ரெஷரில் வந்து அவள் எப்படி ஹேண்டில் பண்ணுறது தெரியாமல் என்னை புஷ்ஷே பண்ணிட்டாள். அந்த மேட்சும் நாங்கள் ஜெயிச்சிட்டோம். அதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தமிழ்நாடு வந்து கோல்டு அடிக்குது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் கேலோ இந்தியா அப்போ தான் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நாங்கள் தான் தமிழ்நாடு தான் ஃபர்ஸ்ட் கோல்டு மெடல் எடுத்தது. நாங்கள் அது வின்னே பண்ணோம். இன்டர்வியூ எடுக்கும் போது கோச் கிட்ட கேட்டாங்க, இன்னைக்கு யார் பெஸ்ட் பிளேயர், யாருனால வின் பண்ணீங்க அப்படின்னு. அவர் சொன்னார், இன்னைக்கு அக்ஷராவோட டிஃபென்ஸ்னால தான் நாங்கள் வின்னே பண்ணோம் அப்படி சொல்லி, இந்த கோல்டு மெடல் வின் பண்ணது அவனால் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு சரி ஓகே, இத்தனை நாள் ஆடலனாலும் ஃபைனலாக ஒரு அதுக்கான கிரெடிட்ஸ் கிடைக்கும் போது இன்னி வரைக்கும் என்னால் அதை மறக்கவே முடியாது. எந்த வருஷம் நடந்தது மேம் இது? 2019 19 கோவிட் முன்னாடி. ஓகே மேம். 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அந்த 2016-17 நீங்கள் வந்து நேஷ்னலுக்கு ஆட ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு சொன்னீங்க மேம். உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக என்ன ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னு நான் கேட்கணும்னு நினச்சேன். எனக்கு 2 விஷயம் தோண ஆரம்பிச்சிச்சு. அதாவது நீங்கள் 4th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே உங்களுக்கு அந்த டிஸ்குவாலிஃபை பண்ணி ஆனாலும் உங்களுக்கு உங்களோட கோச் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தாரு. அண்ட் இப்போது நீங்கள் இந்த கேலோ இந்தியா விளையாடும் போதும் அந்த டிஃபெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற இதில் வந்து நீங்கள் ரொம்ப சூப்பராகவே விளையாண்டுருந்தீங்க. ஸோ அது இல்லாமல் பேஸ்கெட் பாலில் நான் இருக்கிறதுக்கான ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் அப்படிங்கிற மாதிரி வேறு ஏதாவது இருக்கா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு விட முடியல, எனக்கு இதுதான் வேணும் அப்படின்றது கண்டிப்பாக இருக்குது. அது இல்லாமல் வேறு ஏதாவது இருக்கா? இதுக்குள்ளே நான் என்ட்ரு ஆகும்போது நான் இவ்வளோ சீரியஸாக இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினச்சேன். என் வீட்லேயும் யாருமே நினச்சி பார்க்கல. பட் இது விளையாட எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, சக்ஸஸோட நிறைய ஃபெயிலியர்ஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். லைக் நிறைய இது கிடைக்காம போயிருக்கு. பட் அது எத்தனை வாட்டி கிடைக்காம போகும்போதும் என் மனசில் என்னென்னா, அது எங்கே போகுது, அதை விட்டு என்னை தூரமாக எங்கே போகுது. ஸோ அதை போய் நான் ரீச் பண்ணணுன்றதே என்னை இதுக்குள்ளேயே இருக்க வச்சிருச்சு. அந்த சக்ஸஸை டேஸ்ட் பண்ணணுன்ற அந்த ஃபீலிங்கே என்னை இதுக்குள்ளேயே இருக்க வச்சுது. ஸோ என்னோடய ஃபெயிலியர்ஸ் தான் நான் இதுக்குள்ளே இன்னும் டீப்பாக இருக்கிறதுக்கு காரணம்னு நான் ஃபீல் பண்ணேன். ஓகே மேம். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க சக்ஸஸை விட ஃபெயிலியர் எனக்கு அதிகமாக இருந்தது, அதனால நான் இன்னும் டீப்பாக இருக்கணும்னு நினச்சேன். என்னைக்காவது என்ன நம்மளுக்கு இப்படியே நடந்துகிட்டே இருக்குது, பேசாமல் இதை விட்டுறலாமா அப்படின்னு எனக்காவது யோசிச்சிருக்கீங்களா? விட்டுறலாம்லாம் யோசனை வராமலாம் இல்லை, வந்திருக்கு நிறைய வாட்டி. பட் இதை விட்டுட்டு எங்கே போக முடியும்? எனக்கு இது தெரியும், என்னால் இது பண்ணவும் முடியும். அது ஒன்றும் என்னால் பண்ண முடியாதுன்னு கிடையாது. ஸோ வாட் எவர் இட் டேக்ஸ் ஐ ஹவ் டு புட் மை ஆல் இன். என்னோட பேஷன் இதுதான். அது இல்லாத ஒன்றுமே தெரியாத போதே இதில் இறங்கிட்டேன். ஸோ இந்த ஜேர்னி எவ்வளோ கஷ்டமாக இருந்தாலும் தட் இஸ் ஹவ் இட்ஸ் கோயிங் டு பி இன் அ ஸ்போர்ட்ஸ் பர்சன் லைஃப். ஸோ அதனால என்னால் இது பண்ண முடியும். எத்தனை வாட்டி அது பிரேக் டவுன் ஆனாலும் ஐ கேன் கம் பேக் அகெயின்ற கான்ஃபிடென்ஸ் எனக்கு இருக்குது. சூப்பர் மேம். இப்போ ஒரு பேஸ்கெட் பால் பிளேயருக்கு இந்த ஸ்கில்லாம் கண்டிப்பாக தேவை அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? ஷூட்டிங் நல்லா இருக்கணும், நல்ல ஷூட்டராக இருக்கணும். ஸோ ஷூட்டிங் அண்ட் குட் ட்ரிப்ளிங் சென்ஸ், குட் கேம் சென்ஸ் இருக்கணும். ஓகே, அந்த இடத்துல சென்சிபிளாக விளாடணும். சில பேருக்குலாம் நல்ல ஸ்கில்ஸ் இருக்கும், பட் அவங்களுக்கு அந்த சென்ஸ் இருக்காது, எங்கே எப்படி விளாடணும் அப்படின்றது இருக்காது. ஸோ குட் சென்ஸ் மேட்டர் மோர் தென் எனி திங். ஓகே. இப்போ நேஷ்னல் லெவலில் விளையாடும் போது வெளியில் வேறு டீமோட நீங்கள் விளையாட போகிறீங்க அப்படின்னா அன்றைக்கி ஏதாவது சுவாரஸ்யமாக ஏதாவது ஒரு அனுபவம் நடந்திருக்கா? யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி நான் கேட்குறேன். ஆப்போனண்ட்லேயோ இல்லை உங்கள் டீமில் இருந்தோ அந்த மாதிரி? நேஷ்னல் டீமில் இருந்திருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நாங்கள் நிறைய ஸ்கூல் டோர்னமெண்ட் அப்படி ஆடும்போது எங்களுக்கும் கோயம்புத்தூருக்கு எப்பவுமே ஒரு ரைவலரி மாதிரி, சென்னைக்கும் கோயம்புத்தூருக்கும் எப்பவுமே ஃபைனல்ஸ் நாங்கள் தான் வருவோம். ஸோ இட்ஸ் ஆல்வேஸ் லைக் தட். ஸோ அந்த டைம் என்னாச்சுன்னா அவங்களோட ஹோம் கோர்ட்டில் நாங்கள் ஆட போயிருந்தோம், கோயம்புத்தூரோட ஹோம் கோர்ட்டில் நாங்கள் ஆட போயிருந்தோம். ஸோ அப்போ
அப்போது என்ன ஆச்சுன்னா லிட்ரலாக அவங்க எல்லா க்ரௌடுமே வந்து எங்களுக்கு ரொம்ப அகெயின்ஸ்டாக கத்திட்டே இருந்தாங்க. லைக் ப்ரேயர் பண்ணுறதுலேருந்து கத்துறதுலேருந்து நாங்கள் லூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கத்தும் போது எங்களுக்கு அது இன்னும் ஈஸியாக இருந்தது. அவங்கள அந்த கோர்ட்டில் அவங்க ஹோம் கோர்ட்லேயே பீட் பண்ணுறது. நாங்கள் ஆக்சுவலி 20 பாயிண்ட்ஸ் லீடில் வந்து அவங்க ஹோம் கோர்ட்லேயே நாங்கள் வந்து அவங்கள வின் பண்ணோம். எப்படி சொல்கிறது, அவங்களோட நெகட்டிவ் எனர்ஜி வந்து எங்களுக்கு இன்னும் பாசிட்டிவாக தான் அமைஞ்சுது அந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி நிறைய வாட்டி நடந்திருக்கு. ஸோ இந்த பாஸ்கெட் பாலில் வந்து உங்களோட ரோல் மாடல் அண்ட் இன்ஸ்பிரேஷனை யாரை சொல்வீங்க? ஆக்சுவலாக எனக்கு இவங்கள மாதிரி ஆகணும் அவங்கள மாதிரி ஆகணும்னு பெருசாக இருந்தது கிடையாது. என்னோட மாஸ்டர், அதாவது எனக்கு பாஸ்கெட் பால் கற்றுக் கொடுத்தவர் என்னோட ஸ்கூல் கோச் மிஸ்டர் பாபு டேவிஸ். அவர் அன்னைக்கு நான் விளையாடுறப்போ நான் டிஸ்குவாலிஃபை ஆகியும் எனக்கு வந்து அந்த அக்னாலேஜ்மெண்ட் எல்லாரும் முன்னாடியும் லைக் ஹோல் ஸ்கூல் க்ரௌட் முன்னாடியும் நான் டிஸ்குவாலிஃபை ஆனாலும் அது மைக்கில் வந்து ஷி டிட் அ பெஸ்ட் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த இடத்துல ஒரு மெடல் போடலன்னா மேபி நான் அதிலே டிஸ்ஹார்டன்ட் ஆகி விளையாட வந்திருக்க கூட மாட்டேன். எனக்கு தெரியல. அவர் எங்கள் அம்மாவை கூப்பிட்டு அவள் பாஸ்கெட் பாலில் ரொம்ப பெருசாக வருவா, நீங்கள் அவளை ஃபுல்லாக விடுங்க அப்படின்னு சொன்னதுனால ஃப்ரம் தட் டே அவர் என்ன பண்ணுறாரோ அவர் என்ன சொல்லி கொடுக்குறாரோ அது வந்து நான் ரொம்ப அப்படியே பயபக்தியாக கற்றுப்பாங்கல்ல அந்த மாதிரி. அவர் பார்த்தாலே ஒரு பயம். அவர் தான் என்னோட பெரிய இன்ஸ்பிரேஷனாகவே இருந்திருக்காரு. அவர் யார் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்தாலுமே அந்த இடத்துல போயிட்டு நான் வந்து அதை எப்படியாவது கிராஸ் பண்ணிக்கணும் அந்த நாலேஜை அப்படின்னு நான் பார்த்துருக்கேன். ஸோ அவரை நான் இன்ஸ்பிரேஷனாக சொல்லுவேன். ஸோ இந்த பாஸ்கெட் பால் மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டீங்க மேம்? நீங்கள் சொல்லியிருந்தீங்க லைக் நான் நிறைய ஃபெயிலியர்ஸ் பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க? ரொம்ப ஹார்டாக ட்ரை பண்ணால் தான் நமக்கு என்ன வேணுன்றது நமக்கு கிடைக்கும் அப்படின்றது நான் ஸ்கூல் டைம்லேருந்தே கற்றுக்கிட்டேன். அண்ட் நிறைய நெகட்டிவ் வரும். நிறைய பேர் நிறைய விதமாக பேசுவாங்க. யாருக்குமே நம்ம வின் பண்ணுறதோ நமக்கு நல்லது நடக்கிறதோ யாராலையும் ஏற்றுக்க முடியாது. பட் நிறைய விஷயம் மைண்டில் பெருசாக எடுத்துக்க கூடாதுன்றது நான் நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் மற்றவங்க கூட எப்படி பழகணும், அந்த இடத்துல எப்படி இருக்கணும், சர்வைவல், யாருன்னே தெரியாத இடத்துல கூட எக்ஸிஸ்ட் பண்ணணும், மற்ற ஊரில் போனால் எப்படி நம்மளால் நடந்துக்கணுன்றதுலேருந்து எல்லாமே என்னோடய லைஃப்பில் பேசிக்கான எல்லா திங்ஸுமே நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மூலயமா தான் கற்றுக்கிட்டேன். இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம், அதாவது அந்த ஃபேமிலி ஃபங்க்ஷன் அதுக்கெலாம் நான் போயிருந்துருக்கலாமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ரெக்ரெட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நிறைய ஃபெயிலியர் தான் நான் பார்த்தேன், நிறைய சான்சஸ் எனக்கு கிடைக்கும் போது அதெல்லாம் எனக்கு வர்த்தாக தெரிஞ்சுது. அப்படிங்கிறப்போ உங்கள் ஃபேமிலி வந்து அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க, பட் நம்மளை சுற்றி இருக்கவங்களோ நம்ம ரிலேட்டிவ்ஸும் நம்மளை வந்து அதை ஈஸியாக அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. அதெல்லாம் நம்ம நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். அதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? ஆக்சுவலி ஐ திங்க் ஐம் லக்கி இன் தட் கேஸ். ஏன்னா என் ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப ப்ரௌடாக தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு வாட்டி நான் என்ன அச்சீவ் பண்ணாலோ, நியூஸ் பேப்பரில் வந்தாலோ, பிக்சர் வந்தாலோ, லைவ்ல நடந்தாலோ அதெல்லாம் ரொம்ப பார்த்து மற்றவங்க கிட்ட சொல்லி ரொம்ப, ஏன்னா எங்கள் ஃபேமிலியிலே இது வரைக்கும் யாருமே ஸ்போர்ட்ஸில் இப்படி வந்தது அப்படிலாம் யாரும் கிடையாது. ஸோ நான் ஃபர்ஸ்ட் பர்சனாக இருக்கிறதுனால they were really proud of it and very supportive of it. சூப்பர் மேம். இவ்வளோ சின்ன வயசில் நீங்கள் நிறைய விஷயத்த வந்து சாதிச்சிருக்கீங்க. ஸோ இதை நினச்சி நீங்கள் உங்களே நீங்கள் எவ்வளோ ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறீங்க? நீங்கள் ப்ரௌடாக இருக்குது, பட் இன்னும் நிறைய பண்ணணும் அப்படின்றது மைண்டில் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்குது. இது பத்தாது, இன்னும் பண்ணணும், நம்ம கூட இருக்கவங்க நம்ம நினச்சி பெருமைப்படணும் அப்படின்ற தாட் எப்பவுமே எனக்கு இருக்குது. என் அம்மா, என் அப்பா, என்னோட அண்ணா, இவங்க எப்போவுமே என்னை நினச்சி பெருமைப்படணும், அந்த அளவுக்கு நான் இதை செய்யணும் அப்படின்றது என் மைண்டில் இன்னும் இருந்துகிட்டே தான் இருக்குது. பட் இன்னும் இது பத்தாது, இன்னும் போயிட்டே இருக்கணும். ஐ ஹவ் ஸ்டில் இயர்ஸ் இன் மை ஹேண்ட். ஸோ இன்னும் பெட்டராக பண்ணணும்னு யோசிக்கிறேன். சூப்பர் மேம். நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க நான் நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விமனாக இந்த ஃபீல்டில், அதாவது ஸ்போர்ட்ஸ் ஃபீல்டில் வந்து நீங்கள் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? ஏன்னா நீங்கள் காலேஜ் படிக்கும்போதும் சரி, இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? சில டைம் ப்ராப்பர் அக்காமடேஷன் இருக்காது. ஓகே. இந்த ட்ரெயின்ஸில் நான் வந்து அன்ரிசர்வ்லேயும் போயிருக்கேன், ஃப்ளைட்ஸ்லேயும் போயிருக்கேன். ஸோ சில டைம் ப்ராப்பரான அந்த அக்காமடேஷன் இதெல்லாம் இருக்காத போது, நார்த் சைட்லாம் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணும் போது சில டைம் அதெல்லாம் ரொம்ப அன்ஈஸியாக இருக்கும். அந்த பிளேசஸ் நாங்கள் ஸ்டே பண்ணுறது அன்ஈஸியாக இருக்கும். அண்ட் யூனோ ஹெல்த் இஷ்யூஸ் நமக்கு கொஞ்சம் அந்த டைம் டவுனாக இருக்கும் போது புஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அண்ட் இதுதான் நிறைய சேஃப்டி இஷ்யூஸ் கொஞ்சம் இருக்கும். மேட்ச் நடத்துகிற இடத்துல கிடையாது, பட் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுற இடம் அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது. ஓகே. ஸ்போர்ட்ஸ் அப்படின்னா எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா கிடைக்காதா, அதையும் போய் ஒரு கரியர் ஆக்கிக்கிட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் கண்டிப்பாக குறைந்தபட்சம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்படிங்கிறப்போ இப்போது எவ்வளோ பேர் அந்த ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் எடுத்து வராங்க? ஆக்சுவலி இப்போ பாஸ்கெட் பால் வந்து ரொம்ப லார்ஜ் ஸ்கேலில் இந்தியாவில் வந்து டெவலப் பண்ணிகிட்டு இருக்காங்க. நிறைய லீக்ஸ் கொண்டு வரணும்னு பார்க்குறாங்க. ஒரு மேட்ச் வின் பண்ணும் போதோ அந்த கேஷ் இன்சென்டிவ்ஸ்லாம் இப்போ வந்து லேக்ஸில் கொடுக்குறாங்க. நிறைய பேருக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயும் 3% ஓப்பன் பண்ணியிருக்காங்க. 100 பேருக்கு இப்போ தான் ஒர்க் போட்டிருக்காங்க. இந்த மாதிரி ரயில்வேஸில் இருக்கும். என்னோட ரயில்வேஸ் கோச் அனிதா பால்துரை, அவங்க பத்மஸ்ரீ அவார்டி, அதாவது பாஸ்கெட் பால் விளையாடி வாங்கியிருக்காங்க. ஸோ
நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ணும்போது பாஸ்கெட் பாலுக்கு ட்ரூவாக இருக்கும் போது லைக் எந்த கேமாக இருந்தாலும் அதுக்கு ட்ரூவாக இருக்கும் போது ஆக்சுவலாக இட்ஸ் கெட்டிங் பேட் ஆஃப். இப்போ ரொம்ப நிறைய பேருக்கு ஜாப் கிடைக்குது. இப்போது இது ஒரு கெரியராகவே நிறைய பேர் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. சூப்பர் மேம். இப்போ வந்து இந்த பாஸ்கெட் பாலில் விமனோட பங்களிப்பு வந்து எவ்வளோ இருக்கு? முன்ன இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்கா? முன்ன இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்குன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா முன்ன நிறைய மென்ஸ் தான் ப்ளேஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. இப்போது விமன் டீமும் எல்லா நேஷ்னல்ஸ்லையும் ப்ளேஸ் பண்ணுறாங்க. முன்ன எப்படின்னா மென்க்கு அதிக கேஷ் இன்சென்டிவ் அப்படி கொடுத்துருந்தாங்க. இப்போ அவங்க 20,000னா எங்களுக்கு 10,000 அந்த மாதிரிலாம் இருந்தது. பட் இப்போ 2 பேருக்குமே ஈக்குவல். 2 பேருக்குமே என்ன ப்ரைஸ் அவங்க என்ன விளாட்றாங்களோ அதுக்கான ப்ரைஸ் தான் 2 பேருக்குமே கொடுக்குறாங்க. ஸோ இட்ஸ் கெட்டிங் ஈக்குவல் அண்ட் இட்ஸ் கெட்டிங் மோர் பப்ளிஷ் தன் பிஃபோர். ஓகே மேம். இப்போ வந்து முன்ன இருந்ததை விட இப்போ அவேர்னஸோ எல்லாமே அதிகமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ விமன் வந்து இதில் இந்த பாஸ்கெட் பாலோ இல்லை வேறு ஏதாவது ஸ்போர்ட்ஸில் அவங்க ஜாயின் பண்ணிக்கிறதுக்கும் அவங்களுக்கான சேஃப்டி மெஷர்ஸ் எல்லாமே முன்ன இருந்ததை விட இப்போ அதிகமாக இருக்கா? ஐ திங்க் முன்ன இருந்தது அதிகமாக தான் இருக்குது. ஏன்னா நான் ஸ்கூல் படிக்கும் போது இருந்த சேஃப்டி அண்ட் அக்காமடேஷனோட இப்போ எங்களுக்கு எங்கே போனாலும் ஹோட்டல்ஸ் அண்ட் ஏசி ட்ரெயின்ஸ் ஃப்ளைட்ஸ் இப்படி தான் வந்து எங்களோட அசோசியேஷனும் ஸ்பான்சர் பண்ணுறாங்க. அண்ட் இப்போது கவர்மெண்ட்டும் நாங்கள் இப்போ நாங்கள் யூனிவர்சிட்டி ஆடி முடிச்சுட்டு வந்தபோது நாங்கள் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் எடுத்ததுனால ஈச் பர்சனுக்கு 1,50,000 கேஷ் ப்ரைஸ் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்து ரொம்ப இது ஒரு கெரியராகவும் சரி மணி வைஸும் ஆக்சுவலி இட்ஸ் இம்பார்ட்டன்ட். எவ்வளோ உழைப்பு போடுறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த கிரெடிட்ஸ் மணி மூலியமாகவும் வரணுன்றதை அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எல்லாமே கேஷ் ப்ரைஸ்லேருந்து எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட்ஸ் கெட்டிங் இன் அ பெட்டர் வே. சூப்பர் மேம். ஸோ அப்போ வந்து ஆண்களுக்கு எவ்வளோ வரவேற்பு இருக்கோ அதே மாதிரி பெண்களுக்கும் இதில் வரவேற்பு இருக்குது அப்படி தானே? ஆமாம். உங்களோட பிக்கெஸ்ட் அச்சீவ்மெண்ட் இன் பாஸ்கெட் பால் அப்படின்னா என்ன சொல்வீங்க? கெட்டிங் ஜாப் அட் சதர்ன் ரயில்வேஸ் அதுதான் ரொம்ப பிக்கெஸ்ட். ஏன்னா சொந்த ஊரில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஓகே. இப்போது பாஸ்கெட் பாலில் சரி எல்லா இதுலேயுமே சரி சதனில் கிடைக்கிறதுன்றது கொஞ்சம் ரொம்பவே கஷ்டம். ஸோ நான் காலேஜ் முடித்த டைம் அப்படியே எனக்கு வந்து இது ஓப்பன் ஆகி எனக்கு இங்கே ஜாப் கிடச்சிது. எனக்கு இங்கே ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த என்னோடய கோச் அனிதா பால்துரை அவங்களுக்குலாம் நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறேன். எனக்கு இங்கே ஒர்க் கிடச்சிது. ஏன்னா 21 இயர்ஸில் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறதுன்றது எனக்கு பெருசாக ஃபீல் ஆகுது. சூப்பர் மேம். ஸோ இந்த இந்தியன் ரயில்வேல வந்து நீங்கள் ஒர்க் பண்ணிவிட்டு அண்ட் ரயில்வேக்காகவும் நீங்கள் விளையாடிட்டுருக்கீங்க. ஸோ இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு இருக்கா மேம்? ஆக்சுவலாக நாங்கள் ஸ்போர்ட்ஸ் பீப்புள்ன்றதுனால 9:45 to 5:45 தான் ஒர்க் டைமிங். ஸோ நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும் மேட்சஸ்க்கு போகணும் அப்படின்றதுக்காக எங்களுக்கு 11 to 3 நாங்கள் மார்னிங் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு 11 o'clock தான் ஒர்க் போவோம். அண்ட் 3 o'clock எங்களை ரிலீவ் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதிலெல்லாம் எல்லாமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. நாங்கள் மேட்சஸ் போகும்போது எங்களுக்கு ஸ்பெஷல் கேஷ் ஆன் லீவ் கொடுப்பாங்க. நாங்கள் மேட்சஸ் போனாலும் எங்களோட சேலரி அதே தான் வரும் அந்த மாதிரி கொடுப்பாங்க. அண்ட் நிறைய கேம்ப்ஸ் அண்ட் இப்போ இந்தியன் ரயில்வேஸ் நான் ரெப்ரசென்ட் பண்ணேன். நான் 3 times நான் இந்தியன் ரயில்வேஸ் ரெப்ரசென்ட் பண்ணேன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரொமோஷன். அப்புறம் இந்தியன் ரயில்வேஸ் போய் ரெப்ரசென்ட் பண்ணால் 365 days லீவ். இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது ரயில்வேஸில். சூப்பர் மேம். ஸோ இது என்னோட வந்து லைஃப் டைம் கோல். ஸோ இதை நான் கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எதை சொல்வீங்க? ஐ வாண்ட் டு ரெப்ரசென்ட் இந்தியா. இந்தியாவுக்கு வந்து இன்னும் இன்டர்நேஷ்னல் லெவலில் மெடல் இன்னும் வரல. ஸோ நான் விளையாடி அந்த மெடல் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற ஆசையும் இருக்குது. அண்ட் இந்தியாவில் பாஸ்கெட் பாலை இன்னும் டெவலப் பண்ணணும். அதுக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கணும். அந்த அசோசியேஷன்லேயும் சப்போர்ட்டிவாக இருக்கணுன்ற ஆசையும் எனக்கு இருக்குது. சூப்பர் மேம். இப்போது வந்து ஒரு விமன் அவங்க வந்து இப்போ விளையாடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம். இப்போ என்னென்னா நீங்கள் சொன்னீங்க கரியர் வந்து இருக்குது. ஏன்னா இப்போ தான் ஜாப்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க இத்தனை % அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. பட் இருந்தாலும் அவங்க ஒரு ஏஜுக்கு மேலே அவங்களால விளையாட முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்ல மேம். ஸோ அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஒரு ஏஜ்க்கு மேலே யாராலையுமே தான் விளையாட முடியாது. லைக் அந்த அளவுக்கு ப்ரைம் டைம்ஸில் நம்ம பாடி ஒத்துழைக்காதுன்னு தான் சொல்ல முடியும். பட் என்னோட டீம்லேயே எனக்கு ஆக்சுவலாக நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்காங்க. மெனி மதர்ஸ் ஆர் ஸ்டில் பிளேயிங். அவங்க கிட்ஸோட லைக் டெலிவரி பண்ணிவிட்டு 3 months கழிச்சு வந்து திரும்பி விளையாடுறது. தே ஆர் ஸ்டில் ஃபிட், தே ஆர் ஸ்டில் கெட்டிங். ஸோ இட்ஸ் ஆல் அபவுட் மைண்ட் செட் தான் நான் சொல்லுவேன். அந்த மாதிரி ஒன்று ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ஒரு இயர்ஸ்க்கு அப்புறம் விளையாட முடியாது அப்படின்ற இருக்காங்க. பட் என்னோட டீம்லேயே நிறைய பேர் ப்ராக்டிஸ்க்கு குழந்தைய கூட்டிகிட்டு வந்துட்டு அவங்க விட்டுட்டு அவங்க விளையாடுறது. இஃப் யூ ஸ்டே ஃபிட் இன் யுவர் மைண்ட் அண்ட் யுவர் பாடி, ஐ திங்க் எந்த ஏஜ்லனாலும் பெர்ஃபார்ம் பண்ண முடியும், விளையாட முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சூப்பர் மேம். ஒரு சாரோட நேம் சொல்லியிருந்தீங்க. அதாவது உங்களோட ரோல் அண்ட் இன்ஸ்பிரேஷன் யாருன்னு நான் கேட்டப்போ ஸோ சம்ஹவ் அதுக்கப்புறம் அவரை பார்க்கறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சதா?
அவர் வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்க வரைக்கும் தான் எனக்கு கோச்சாக இருந்தார். பட் ஸ்டில் நான் அவரை பார்ப்பேன், அவர் இங்கே தான் இருக்கார். அண்ட் நான் 11th படிக்கும்போது எனக்கு விக்கி சார் அப்படின்னு ஒருத்தர் வந்து எனக்கு கோச்சாக வந்தார். அவர் வந்ததுனால இன்னும் நான் நிறையா அவுட்ஷைன் ஆன நிறைய மேட்சஸ் எங்களை கொண்டு போனார், நிறைய செல்ஃபாக பூஸ்ட் பண்ணார். லைக் எனக்கே தெரியாது இந்த டேலண்ட்ஸ்லாம் இருக்குது அப்படின்றது எனக்கே தெரியாத போது நிறைய என் கூட உட்காந்து பேசி இதெல்லாம் இருக்குது, உன்னால் இதெல்லாம் பண்ண முடியும். நான் லோவர் லெவலாக ஒரு கோல் வச்சுருக்கும் போது அவர் அதை புஷ் பண்ணி இன்னும் இல்லை இதெல்லாம் இல்லை இன்னும் நிறைய பண்ணலாம், உன்னால் பண்ண முடியும்னு என்னை பூஸ்ட் பண்ணதும் அவரால் நான் இன்னும் நிறைய ஷைன் ஆனேன். இப்போ இந்த ஃப்ரீ டைமில் நீங்கள் சொன்னீங்க 3rd ஸ்டாண்டர்ட்லேருந்தே நான் விளாட்றேன், அதுக்கப்புறம் 6 o'clock நாங்கள் வந்து ப்ராக்டிஸ் போயிடுவோம், அதுக்கப்புறம் ஸ்கூல்லேயுமே நல்லா படித்தா தான் வந்து அவங்க கேமுக்குமே வந்து சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ உங்களுக்கு இந்த ஃப்ரீ டைமில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃப்ரீ டைமில் தூங்கிடுவேன். ஸ்கூல்லேயே ஆக்சுவலி தூங்கிடுவேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணாங்க. நோட்ஸ் எழுதுறதுலேருந்து 10th 11th 12th படிக்கும்போது ரெக்கார்ட் எழுதி கொடுக்குறதுலேருந்தே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். அண்ட் எங்கள் ஸ்கூலில் என் டீச்சர்ஸும் கொஞ்சம் சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. பசங்க விளையாடிட்டு வராங்க, ஸோ தூங்கிட்டாங்கன்னா எதுவும் ரொம்ப திட்ட மாட்டாங்க. பட் அவங்களுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்ஸில் நீ நல்லா மார்க்ஸ் எடுத்துடணும், அதில் நாங்கள் எதுவும் சப்போர்ட் பண்ண முடியாது அப்படின்ற போது தேவர் ஃப்ரெண்ட்லி. காலேஜ்லேயும் எங்களுக்கு வந்து நாங்கள் ப்ராக்டிஸ் போயிட்டு நாங்கள் காலேஜ் போகணுன்னு அவசியம் இல்லை, ஆன் டியூட்டியில் தான் இருப்போம். நான் என்னோட காலேஜ்க்கே நான் மொத்தமாக 3 yearsல நான் 3 days தான் காலேஜ்க்கே போயிருப்பேன். மற்றபடி வெறும் ப்ராக்டிஸ் மேட்ச் இப்படி தான் இருக்கும். காலேஜ் எம்ஓபி வைஷ்ணவ் காலேஜில் நான் பண்ணேன். அங்கே ரொம்ப சப்போர்ட்டிவ் ஸ்போர்ட்ஸ்க்கு. அங்கே அமுதா மேம் அவங்க பேர், என்னோட ஸ்போர்ட்ஸ் மேம். நான் இருக்கும்போது பிடி அவங்க தான் இருந்தாங்க. ஸோ வந்து என்ன இருந்தாலும் பாஸ்கெட் பாலுக்கு ஸ்போர்ட்ஸ்க்கு என்ன வந்தாலும் அங்கங்கே பண்ணிடுவாங்க. நாங்கள் ஒரு மேட்ச்சுக்கு போயிட்டு வந்தாலும் எங்களை ஃபெலிசிட்டேட் பண்ணுறதோ எல்லாமே. ஸோ அப்படி அவங்க மேனேஜ்மெண்ட் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்ததுனால தான் எங்களால் இன்னும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக போய் நிறைய மேட்சஸ் ஜெயிக்க முடிஞ்சுது, நிறைய பண்ண முடிஞ்சுது. சூப்பர் மேம். இப்போ வந்து இன்னொன்று ஃப்ரீ டைமில் இப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துருவேன் தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மூவிஸ் பார்க்குறது அந்த மாதிரி சில ஹாபிஸ் அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கா? என்னோட ஹாபிஸ் வந்து ஃபிலிம் பார்க்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. அண்ட் நிறைய டைம் கிடைச்சாலே நான் டீம்மேட்ஸோட ஃபிலிம் பார்க்குறது அந்த மாதிரி தான் போயிடுவேன். மற்ற டைம் என்ன பண்ணுவேன்னா ஷட்டில் ஆடுவேன். எனக்கு ஷட்டில் ஆடுறது பிடிக்கும். ஓகே. ஸோ இது 2 தான் பேசிக் ஹாபிஸ். ஸோ நீங்கள் அந்த ப்ராக்டிஸ் டைம் படிக்கிற டைம் இதெல்லாமே ஒரு டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுறீங்கல்ல? ஸோ இது கடைசி வரைக்குமே நம்ம ஒரு விஷயத்தை செஞ்சு அதை ஃபுல்லாக டிசிப்ளினாக தான் பண்ணணும். இப்போது நான் அதுதான் வந்து ஃப்ரீ டைமில் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தேன். அதாவது நீங்கள் இப்போ மூவி பார்ப்பேன் அப்படின்னு சொன்னீங்க, இந்த ஃபுட்டுலலாம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும்ல மேம், அதெல்லாம் நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? நான் பாஸ்கெட் பால் ஒரு 3rd ஸ்டாண்டர்ட் 4th 5th 6th வரைக்கும்லாம் பெருசாக எதுவும் இல்லை. அதுக்கப்புறம் எங்களோட மாஸ்டர் என்ன சொன்னார்னா இந்த மாதிரி சில ஃபுட்ஸ்லாம் ஐஸ்கிரீம் பானிபூரி இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணணும், ஏன்னா இதெல்லாம் அவங்க ஃபிட்னஸ் லெவலை வந்து இதெல்லாம் வந்து டச் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது அவ்வளோ அப்போது எனக்கு சின்ன பசங்களை அவர் சொன்னோன்னே அது என் மைண்டில் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அது இன்னைய வரைக்குமே அன்கான்ஷியஸாகவே நான் அது சாப்பிட்றது விட்டுட்டேன். சில டைம் ஆன் சீசன் இல்லாமல் ஆஃப் சீசன் இருக்கும் போது மேட்சஸ் இல்லாத டைம் இருக்கும் போது அந்த மாதிரி சாப்பிட்றது அப்படின்றது வந்துடும். பட் அந்த டைமில் எனக்கு தெரியல, நான் ஃபுல்லாகவே அதெல்லாம் சாப்பிடவே கூடாது அப்படி சொல்லித்தான் இருந்தேன். ஓகே மேம். விமன் வந்து இப்போது பேஸ்கெட் பால் விளையாடணும்னு நினைக்கிறாங்க, பட் அவங்களுக்கு வந்து அடுத்து என்ன பண்ணணும்னு தெரியல அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு என்ன சொல்லுவீங்க? ஐ திங்க் த கீ இஸ் டு ஜாயின் இன் அ குட் காலேஜ். ஒரு நல்ல டீம் இருக்கிற காலேஜ் மாதிரி சேர்ந்துட்டா அங்கேருந்து அவங்களுக்கே அந்த லீட் கிடைக்கும். லைக் காலேஜ் வரைக்கும் அவங்க சஸ்டெயின் பண்ணிட்டாங்க, நல்லா விளையாடி வந்துட்டாங்க அப்படின்னாலே அதுவே போதும். முன்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எங்கே இருக்குன்னு யாருக்கும் தெரியல, பட் இப்போ நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தேடி நிறைய க்ரியேட் பண்ணி அவங்களே டெவலப் பண்ணணும், பேஸ்லேருந்து டெவலப் பண்ணணுன்னு அசோசியேஷன் வந்து பார்க்குறாங்க. இப்போ அவங்க உள்ளே கெட்டுன்னு ஆகிட்டு நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலே எனக்கு தெரிஞ்சு போதும்னு நான் நினைக்கிறேன். ஓகே. நீங்கள் இது வரைக்கும் என்னென்ன டோர்னமெண்ட்ஸில் விளாண்டுருக்கீங்க மேம்? நான் நேஷ்னல்ஸ் வந்து எஸ்டிஎஃப்ஐ நேஷ்னல்ஸ் ஆடிருக்கேன், அப்புறம் யூத் நேஷ்னல்ஸ் ஆடிருக்கேன், கேலோ இண்டியா நேஷ்னல்ஸ் ஆடிருக்கேன். மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வின்னர்ஸ் நாங்கள். அண்ட் 2 வாட்டி மெட்ராஸ் யூனிவர்சிட்டி வின்னர்ஸ் அண்ட் கேலோ யூனிவர்சிட்டி கோல்டு வின்னர்ஸ் அண்ட் இன்னொரு வாட்டி கேலோ யூனிவர்சிட்டி சில்வர் வின்னர்ஸ். அண்ட் நிறைய ஸ்டேட் மேட்சஸ் நிறைய போயிருக்கோம். அப்புறம் இப்போ ரீசெண்டாக இன்டர் ரயில்வே போயிருந்தோம். இன்டர் ரயில்வேல நாங்கள் இந்த வாட்டி ஆக்சுவலி லூஸ் பண்ணிட்டோம், வின் பண்ணல. அண்ட் நிறைய சென்னை டிஸ்ட்ரிக்ட்க்கு ஒரு 4 to 5 times சென்னை டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆடிருக்கேன். சூப்பர் மேம். இதை தாண்டி நிறைய காலேஜ் டோர்னமெண்ட்ஸ் போயிருக்கோம். அது மந்த்லி நாங்கள் ஒரு 3-4 காலேஜ் டோர்னமெண்ட் போனாலும் அது நிறைய இருக்குது. ஓகே. டீம் ஸ்பிரிட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒய்? பிகாஸ் நம்ம இண்டிவிஜுவலாக விளாட்றோம் அப்படின்னா நம்மளை பற்றி மட்டும்தான் யோசிப்போம். பட் நம்ம ஒரு டீமாக விளாட்றோம் அப்படின்னா நம்ம எல்லாரை பற்றி யோசிக்கணும். நீங்கள் சொல்லியிருந்தீங்க பேஸ்கெட் பாலில் நம்ம டீமாக தான் விளாடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒருத்தர் மிஸ்டேக் பண்ணிட்டா கூட அது மொத்த பேரையுமே பாதிக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் இந்த டீம் ஸ்பிரிட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க?
ஒரு மேட்ச் ஆடுறதுக்கு முன்னாடியும் டீம் டிஸ்கஷன் நடக்கும். அந்த நைட்டோ இல்லை அந்த மேட்ச்க்கு ஒரு 1 hour முன்னாடியும் எல்லாருமே 12 பேரும் உட்காந்து பேசுவோம். லைக் கேப்டன் பேசுவாங்க, எல்லாருமே அவங்கவுங்களுக்கு என்ன இந்த ப்ரீவியஸ் மேட்ச்சில் இந்த மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்றத பற்றி எல்லாமே ஓப்பனாக நீ இது பண்ண இது தப்பு அப்படின்றது வந்து நாங்கள் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணுவோம் மேட்ச்சுக்கு முன்னாடி. இன்றைக்கி நம்ம இந்த டிஃபென்ஸ் ஆடுறோம், இந்த ஒஃபென்ஸ் ஆடுறோம், இந்த டீமோட ப்ளஸ் மைனஸ் பற்றி எல்லாமே பேசுவோம். அப்படி பேசும்போதும் எங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வந்ததா ஆர்கியூ வந்தாலுமே அந்த இடத்துல நாங்கள் அதை அங்கேயே விட்டுருவோம் மேட்ச்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி. பிகாஸ் ஒருத்தர் அங்கே தப்பு பண்ணாலுமே ஒருத்தர் மைண்டில் அந்த பேகேஜ் இருந்தாலுமே இட்ஸ் கோயிங் டு எஃபெக்ட் எவ்ரி ஒன். லூஸ் பண்ணுறது எல்லாருமே தான், ஒருத்தர் கிடையாது இந்த கேமில். ஸோ வந்து அந்த இடத்துல நாங்கள் அதை அப்படியே விட்டுருவோம். மேட்ச்குள்ளே வந்து எடுத்துகிட்டு வர மாட்டோம். பட் சில டைம் அந்த மேட்ச்குள்ளேயும் வரும், அது நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அந்த டைமில் கோச்சஸ் வந்து எங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க, இப்படி ஆடணும் அப்படி ஆடணும். மைண்டில் ஒன்றே ஒன்று தான், வின் பண்ணணும். பட் சில டைம் நம்ம சில பேரை சொல்லவும் முடியாது. ஒவ்வொருத்தர் மைண்டில் நான் நிறைய பாஸ்கெட் போடணும், நான் பெஸ்ட் பர்ஃபார்மர் இருக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது கூட அட் தி எண்ட் ஆஃப் த டே நம்ம அந்த டீம் ஜெயிக்க போகுது, என்னோட டீம் ஜெயிக்க போகுது அப்படின்றது வந்து எல்லார் மைண்ட்லேயும் இருக்கும். அது டீம் கேம்ஸில் விளையாடுறவங்களுக்கு அந்த ஆட்டோமேட்டிக்காக அந்த மைண்ட் செட் வந்து வந்துடும். இண்டிவிஜுவல் கேமில் இருக்கவங்களுக்கு கூட இது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஓகே மேம், நீங்கள் இப்போது ஸ்டேட் லெவல்லையோ நேஷ்னல் லெவல்லையோ விளையாட போகும்போது அங்கே கேம்ப் போயிருப்பீங்க இல்லையா? ஸோ அங்கே நடந்த ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்கிட்ட சொல்ல முடியுமா? நான் யூத் நேஷ்னல்ஸ் கேம்பில் ஈரோடில் இருக்கும்போது, ஈரோடு பிவிபி ஸ்கூலில் கேம்ப் கொடுத்திருந்த போது என்னாச்சு, என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டே அன்றைக்கி நைட்டு. ஸோ வந்து நைட்டு கேக் வெட்டிட்டு ஆக்சுவலி 10 o'clockலாம் தூங்கிடணும், எல்லாம் ஃபோனில் வச்சுட்டேன்னு அடுத்த நாள் காலைல ப்ராக்டிஸ் இருக்கும். அப்போ நாங்கள் என்ன பண்ணோம், ஃப்ரெண்டோட பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு நைட்டெல்லாம் அரட்டை அடிச்சுட்டு தூங்காமல் காலையில் ப்ராக்டிஸ்க்கே போகாமல் எல்லோரும் படுத்து தூங்கிட்டோம். ஓகே, ஒரு 6 பேர் நாங்கள் எங்கள் டார்மெண்ட்ரியில் மட்டும் படுத்து தூங்கிட்டோம். அப்புறம் நெக்ஸ்ட் டே மொத்தம் 21 பேர் இருந்தாங்க, எங்களை தவிர எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் நாங்கள் கோச் கிட்ட போயிட்டு நின்ன போது ரொம்ப பயங்கரமாக திட்டான்னு வச்சுட்டாங்க. அது எப்படி நீங்கள் இவ்வளோ ஒரு தமிழ்நாடு டீம் ரெப்ரசன்ட் பண்ண போகிறீங்க, இவ்வளோ அசால்ட்டாக இருப்பீங்களா அப்படின்லாம். ஸோ அது வந்து ரொம்ப மறக்க முடியாத ஒரு பயமாகவும் இருந்தது, பட் அதே நேரம் ஜாலியாகவும் இருந்தது. இந்த மாதிரி பண்ணி மாட்டிக்கிட்டோம். ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய நடந்திருக்கு. நிறைய மோஸ்ட்டாக இந்த மாதிரி மேட்சஸ்க்கெலாம் போகும்போது கரெக்டாக இருக்கும் டைமிங், லைக் மேட்ச் ஆடுறதுக்கு வந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு. ஸோ வெளியிலலாம் போக மாட்டோம். சில டைம் எக்ஸ்ட்ரா ஃபியூ டேஸ் இருக்க போது அந்த இடத்த வந்து சுற்றி பார்ப்போம். பட் மோஸ்ட்டாக மேட்ச்சுக்கு போனால் ஃபுல் மைண்டுமே மேட்ச்சில் தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும். சூப்பர் மேம். இப்போ நீங்கள் நிறைய நேஷ்னல் லெவல் விளையாட போகும்போது அங்கே என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்கும், ஃபுட் வந்து வேறு மாதிரி இருக்கும், நம்ம அதை எடுத்துக்கிட்டு ஏன்னா நம்ம ஃபுட்டு எல்லா இடத்துலையும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்கும்னு சொல்ல முடியாது. அதெல்லாம் எப்படி நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்க? லாங்குவேஜ் ப்ராப்ளம் இஸ் ஆக்சுவலி பிக் தான். ஏன்னா நார்த் சைடில் ஃபுல்லாக ஹிந்தி, எல்லாருமே ஹிந்தியில் தான் பேசணும். அவங்க பேசுறது எங்களுக்கு புரியாது, நாங்கள் பேசுறது அவங்களுக்கு புரியாது. அப்போது எங்களுக்கு என்ன ஹிந்தி தெரியுமோ அப்படியே அடிச்சு விட்டு அப்படி பேசுறது. அண்ட் ஃபுட்டு வந்து செட்டும் ஆகாது, பட் அது சாப்பிட்டு தான் ஆகணும், வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ற போது நாங்கள் எங்கள் ப்ரெட் எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ நாங்கள் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா நாங்கள் ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 டேஸ்க்கு நாங்கள் எடுத்துகிட்டு போயிடுவோம். ஓகே, அங்கே போனால் சப்பாத்தி தால் தவிர வேறு எதுவும் பெருசாக போட மாட்டாங்க. பட் அது சாப்பிட்டு தான் ஆகணும். சில டைம் அது ஒத்துக்காது, நிறைய பேருக்கு ஸ்டமக் பெயின் வந்துடும். பட் அதுலேயும் மீறி ஆடி தான் ஆகணும். சில டைம் நார்த் சைடில் ரொம்ப குளிராக இருக்கும். மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு ஆடும் போது ஹரியானா போயிருந்தோம். ஸோ இப்போ ஜான்வரி டைமில் 13 degreesல நாங்கள் ஆக்சுவலி விளாடணும். அப்போ 2 ஜர்க்கின், 3 லோவேர் அந்த மாதிரிலாம் கையில் க்ளவுஸ்லாம் போட்டு தான் ஒரு வார்ம் அப்பே நாங்கள் 1 hour பண்ணுவோம். பாடி ஹீட்டே ஆகாது. அப்போ அந்த குளிரில் விளாடுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கையெல்லாம் விரைச்சிக்கும், பால் பட்டா கையில் அறுக்கிற மாதிரி இருக்கும். அந்த அளவுக்கு ரொம்ப எதிர்க்க இருக்கவங்களே தெரிய மாட்டாங்க, அந்த அளவுக்கு மிஸ்டாலாம் இருக்கும். அந்த மாதிரி சிச்சுவேஷன்லேயும் ஆடி இருக்கும் நிறைய வாட்டி. குளிரில் ஆடும் போது ரொம்ப சேலஞ்சிங்காக இருக்கும், ப்ரீத் பண்ண முடியாது ஒழுங்கா, பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாகும். அவங்க ஆல்ரெடி அங்கேயே இருந்து பண்ணுறதுனால அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. பட் நமக்கு சவுத் சைட்லேருந்து போகிற நம்மளுக்கு வந்து அது ரொம்ப நம்ம கேமை சேலஞ்சிங்காக ஆக்கிடும். ஸோ மேம், நீங்கள் அந்த குளிர் வந்து முன்னாடி இருக்கவங்களே தெரியாத அளவுக்கு அந்த ஃபாக் இருக்கிறப்போ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களா இல்லை கேமே விளையாடுறீங்களா? நாங்கள் வந்து கேம் தான் விளாடுவாங்க போயிட்டு. எங்களுக்கு மேட்ச் போகிறதுக்கு முன்னாடி இப்போ நாங்கள் இங்கே தான் நடந்து போகிறோன்னா எங்களுக்கு அங்கே எதிர்க்க யார் இருக்கான்னு கூட தெரியாத அளவுக்குலாம் கோல்லலாம் இருந்திருக்கு. பட் கொஞ்சம் செட்டில் ஆனோடனே தான் விளையாட வைப்பாங்க. பட் ஸ்டில் அந்த டிகிரி வந்து ஒரு 13 degrees 12 degrees அப்படி இருக்கும். அதில் வந்து நாங்கள் விளையாடும் போது நமக்கு த்ரோட்டெல்லாம் பேர்ன் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்கும், ப்ரீத் கிடைக்காது, ஓட முடியாது அந்த அளவுக்கு. உங்களுக்கு அந்த மைண்ட் செட் எப்படி இருந்தது? ஏன்னா நம்மளுக்கு அந்த ஃபுட்டும் வந்து ஒத்துக்காது, ஒரு 2 டேஸ்க்கு எடுத்துகிட்டு வரோம். 13 degrees Celsius சொல்கிறீங்க, அண்ட் நம்மளால் 2-3 ஜர்க்கின் போட்டு 3-4 ஷார்ட்ஸ் போட்டு நம்மளே கொஞ்சம் கஷ்டப்பட்டு விளையாடுறோன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துலையும் நீங்கள் கேம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது அந்த கோர்ட்டில் உங்களுக்கு நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க?
ஏன்னா அந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும், ரெஸ்பான்சிபிலிட்டி ஜாஸ்தி. ஏன்னா யூனிவர்சிட்டி வின் பண்ணுறவங்க ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ்க்கு தான் நார்ம்ஸ் கிடைக்கும். அந்த நார்ம்ஸ் வச்சு தான் வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும். அது எல்லாரோட ஃபியூச்சர் ஆக்சுவலாக. அடுத்து அவங்க கெரியர் இது மூலயமா வருதா இல்லையான்றது. ஸோ எல்லாருமே ரொம்ப சீரியஸாக இருப்பாங்க. அதை வச்சு தான் வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். இப்போ படிக்கிறவங்களுக்கு டிகிரி மாதிரி இங்கே விளையாடுறவங்களுக்கு நார்ம்ஸ் இருக்கணும். ஸோ நான் ஒரு தப்பு பண்ணாலுமே என் கூட இருக்க 11 பேருக்குமே வேலை கிடைக்காது. அந்த மாதிரி ஒரு 12 பேருமே ஆடி ஆகணும்னா அப்போ தான் 12 பேருக்குமே வேலை கிடைக்கும். ஸோ நாங்கள் ஆடும்போது மைண்டில் இங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணும் போதே இதுதான், இது வந்து லைஃப், இது வந்து மற்ற நார்மல் கேம்ஸ் மாதிரி இல்லை, தோத்தாலும் பரவாயில்ல, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம் அப்படின்றது கிடையாது. நிறைய பேருக்கு லைஃப் சேஞ்சிங்கான கேம் இது. நம்ம போய் ஸோ விளையாடி தான் ஆகணுன்ற போது இதெல்லாம் இந்த மாதிரி சில ஹார்ட்ஷிப்ஸ்லாம் இருந்ததாகணும். ஒன்றுமே இருக்காது. சில டைம் வெறும் ஜூஸ் மட்டுமே குடிச்சிட்டு கூட நாங்களாம் மேட்ச் ஆடி இருக்கோம். வெறும் சப்பாத்தி இண்டக்ஷன் ஸ்டவ்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுலாம் கூட சாப்பிட்டு அப்படியெல்லாம் கூட. பட் அதெல்லாம் வின் பண்ணதுனால தான் அந்த நார்ம்ஸ்லாம் வச்சு தான் நான் இப்போ ஒர்க்கே பண்ணுறேன். அந்த மாதிரி இப்போலாம் வின் பண்ணதுனால தான். சூப்பர் மேம். இவ்வளோ நாள் எல்லா ஊர்லேயுமே அந்த டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி விளாண்டுருப்பீங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அந்த 13 டிகிரி செல்சியஸ். ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் நீங்கள் அங்கே போய் விளையாடும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது? இங்கேருந்து போகும்போதே சீனியர்ஸ்லாம் சொன்னாங்க, லாஸ்ட் இயர் அவங்க போயிட்டு வந்தேன். அப்போ தான் ஜூனியர், நான் செகண்ட் இயரில் இருக்கும் போது தான் நான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். இப்போ அந்த ரொம்ப குளிராக இருக்கும் அப்படியே சொல்லணும். நான் பெருசாக எடுத்துக்கல, சரி என்ன இருக்க போகுது அப்படின்னு. அங்கே போய் நிற்கவே முடியல, அந்த அளவுக்கு ரொம்ப கோல்டாக இருந்தது. ஹரியானாலேருந்து சோனிபெட்னு ஒரு இடம். ஓகே. அங்கே ரொம்ப கோல்டாக இருக்கும்போது எனக்கு என்னடா எப்படி ஆட போகிறோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்றது இருந்தது. ஃபர்ஸ்ட் கேம் சரி ஆட முடியல, செகண்ட் கேம் ஆட முடியல. பட் ஒரு தேர்ட் கேம்லேருந்து ஓகே இது இப்படி தான் இருக்கோ, அதை வந்து ஒரு அப்டக்கலாக பார்க்காம ஓகே இட்ஸ் பார்ட் ஆஃப் இட், அது அப்படி தான் இருக்க போகுது, அதை தாண்டி நீ பெர்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வந்துருச்சு. ஓகே மேம். இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் விட இப்போ செகண்ட் டைம் அதே மாதிரி ஊருக்கு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நீங்கள் உங்களை எந்த அளவுக்கு ரெடி பண்ணிக்கிட்டீங்க? ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது ஃபுட் தான் ஆக்சுவலி பெருசாக கவனிக்கல, பார்த்துக்கலாம் அப்படின்னு. வெறும் சப்பாத்தி அது மட்டும் தான் இருந்தபோது நான் நெக்ஸ்ட் டைம்லேருந்து எனக்கு என்ன தேவையோ, என்ன குளுக்கோஸ்லேருந்து பிரெட் அண்ட் பீனட் பட்டர் அந்த மாதிரி பனானா எல்லாமே நமக்கு எது ஒத்துக்கும், அந்த குளிருக்கு ஒத்துக்கும். ஏன்னா ஒரு அவசரம்னா கூட அங்கேருந்து ஹாஸ்பிட்டல்லேருந்து எல்லாமே தூரம், எல்லாமே மெடிசின்ஸ்லேருந்து எந்த ட்ரெஸ் போட்டால் குளிருக்கு கரெக்டாக இருக்குன்றது எல்லாமே முன்னாடியே பேக் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவோம். அங்கே மேட்ச்சுக்கு முன்னாடி கூட லைக் ப்ரிப்பேர் பண்ணிப்போம், குளிராக தான் இருக்க போது. நான் என்ன பண்ணுவேன்னா மேட்ச்சுக்கு முன்னாடியுமே நான் ரொம்ப ஜர்க்கின் போட்டுக்க மாட்டேன், எல்லாத்தையுமே கழட்டிட்டு பரவாயில்ல அந்த கோல்டு வர இட்ஸ் ஓகே, பாடி வந்து அது அடாப்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிவிட்டு நான் ஓட ஆரம்பிச்சிருவேன். அது பண்ண ஒரு 10 மினிட்ஸ் கஷ்டமாக இருக்கும், 20 மினிட்ஸ் கஷ்டமாக இருக்கும், 30th மினிட்லேருந்து அது நார்மல் ஆகிடும். எனக்கு அது நார்மல் ஆகிடும் அங்கே விளையாடுறதுக்கு. சூப்பர் மேம். இப்போ நீங்கள் 12 பேர் இருக்கீங்க, நீங்கள் சொல்லியிருந்தீங்க ரொம்ப முக்கியமான மேட்ச் அது. ஒருத்தங்க மிஸ் பண்ணிட்டாலுமே அது மொத்தமாக டீம் தான், நம்ம லைஃப் அது, நம்ம சும்மா விளையாடுற மாதிரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அந்த டெம்பரேச்சரும் இப்போ நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் இருக்கீங்களோ அதே மாதிரி இப்போ உங்கள் டீமில் இருக்கவங்களும் இருக்கணும். அந்த மாதிரி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அவங்க கூட உட்காந்து பேசி தான் ஆகணும். லைக் மேட்ச்சுக்கு முன்னாடி எல்லாருக்கும் கொஞ்சம் சீரியஸ்னஸ் இருக்கும், இருந்தாலும் சில பேருக்கு வந்து என்னடா இது குளிராக இருக்குது அப்படின்னு எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. நானுமே எல்லா நேரமே ஒரே மாதிரி இருக்க முடியுமா சொல்ல. அப்போ என்னோட சீனியர்ஸ் என்கிட்ட வந்து பேசுறது, நான் சீனியர்ஸ் கிட்ட போய் பேசுறது, இந்த மாதிரி இருக்குது என்ன பண்ணலாம். ஏன்னா அவங்க எனக்கு முன்னாடி ஒரு 2 வருஷம் ஆடி இருப்பாங்க டீமுக்காக. அப்போ நான் அவங்கக்கிட்ட போய் பேசும்போது எனக்கு ஒரு ஐடியா கிடைக்கும், ஓகே இந்த கோல்டில் இப்படி ஆடினா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியும். இப்போ என்னோட ஜூனியர்ஸ் என்கிட்ட வந்து பேசும்போது நான் அவங்க இது இப்படிலாம் இருக்கும், இப்படி போகிறதுக்கு முன்னாடி இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டுரு அப்படின்னு. இது ஆக்சுவலி கம்யூனிகேஷன் தான். நம்ம மேட்ச்சில் விளையாடும் போதும் நம்ம கம்யூனிகேட் பண்ணணும், ஆஃப் சைட்லேயும் நம்ம வந்து கம்யூனிகேஷன் இருந்தால் தான் நம்மளால் பர்ஃபார்மே பண்ண முடியும். ஓகே மேம். இப்போது நீங்கள் இந்த குளிர்காலம் சொல்கிறீங்க, நம்ம எப்படியே இதை ஆப்போசிட்டாக எடுத்துப்போம். நம்ம இப்போ ரொம்ப வெயில் காலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை எப்படி டேக்கிள் பண்ணீங்க? வெயில் ஸ்கூல் டைம்லலாம் ஃபுல்லாக வெயில் தான், 3 மணி வெயில், 2 மணி வெயில், அப்போதுமே தெரியவே தெரியாது. ஓகே. போய் அப்படி காலையில் வெயில் ஆடுவோம், அப்படியே ஸ்கூலுக்கு போவோம், அப்படியே திரும்பி 3 மணிக்கு வெயில் ஆடுவோம். ஸ்கின்லேயே நிறைய ப்ராப்ளம் வந்திருக்கு எனக்கு ஆக்சுவலாக. அந்த சின்ன வயசில் வந்து இந்த டயர்ட் ஆகும்போது பெருசாக தெரியாது. பட் ஓவர் த இயர்ஸ் ஒரு காலேஜ் வரும்போதோ அந்த டயர்ட்னஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தெரிஞ்சுது. அண்ட் மோரோவர் எங்களுக்கு கோர்ட் வந்து மயிலாப்பூர், நான் காலேஜில் படிக்கும்போது நான் மயிலாப்பூர், என்னோடய வீடு பெரம்பூர். ஸோ நான் இங்கேருந்து லைக் அப் அண்ட் டவுன் எனக்கு வந்து ஒரு நாளைக்கு 15-30 கிலோமீட்டர்ஸ் ஆகும். நான் வந்து பைக்கில் போயிட்டு வரணும் காலையில். நான் எனக்கு 6 o'clock ப்ராக்டிஸ்னால் நான் 1 minute லேட்டாக வந்தால் கூட என்னை வெளில நிற்க வச்சுருவாங்க.
ஸோ அந்த அளவுக்கு டிசிப்ளின்டாக இருந்தது காலேஜில். ஸோ நான் 6 o'clock கிரவுண்டுக்குள்ளே இருக்கணும்னா நான் வீட்டிலேருந்து ஒரு பஸ்ஸில் போகிறேன்னா நான் ஒரு 5:15 அப்படி நான் கிளம்பணும். இல்லைனா நான் வண்டியில் வரேன்னா ஒரு 5:20க்கு நான் கிளம்பணும். வண்டி ஓட்டிட்டு வரது எனக்கு 3 years வண்டி ஓட்டிட்டு வந்து ரொம்ப சேலஞ்சிங் இருந்தது. அதுவே டயர்ட் ஆகிடும். ஆனால் இங்கேருந்து மயிலாப்பூர் ரொம்ப தூரம், திரும்பி வரும்போது பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். ஸோ அப்போது ரொம்ப டயர்டாகி டவுன் ஆகின டைம்ஸ்லாம் கூட நிறைய இருக்குது. இவ்வளோ தூரம் போயிட்டு வரணுமா பண்ணணுமா, ஏன்னா எனக்கு ஸ்கூல் வந்து ரொம்ப கிட்ட இருந்தது. அப்போ ஸ்கூலில் ப்ராக்டிஸ் வந்து சும்மா ஒரு பக்கத்துல 5 நிமிஷம் போயிட்டு வந்து, இது ஒரு நான் போகிறதுக்கே 30 வர 30, எனக்கு ட்ராவல் மட்டுமே ஒரு 1 hour மேலே இருந்தது. ஸோ அப்போ நிறைய டைம் நான் ரொம்ப டவுன் ஆகிருக்கேன். அது அடாப்ட் ஆகிறதுக்கு எனக்கே ஒரு வருஷம் ஆச்சு அந்த ட்ராவலிங்க்கு அடாப்ட் ஆகிறதுக்கு, இங்கேருந்து போயிட்டு வர்றதுக்கே. பட் ஓவர் தி இயர்ஸ் அதுவும் அடாப்ட் ஆகிடுச்சு. பட் இருந்தாலும் மேம் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது இப்போ நீங்கள் சொல்கிறீங்க அப் அண்ட் டவுன் வந்து 30 kilometersனு, நம்ம அந்த வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதே நம்மளுக்கு ரொம்ப டயர்ட் ஆகிடும்ல. எனக்கு வண்டி ஓட்டி எனக்கு பயங்கர ஷோல்டர் பெயினே ரொம்ப ஒரு டைமில் பயங்கரமாக வந்துருச்சு ஷோல்டர் பெயின். பஸ்லேயும் நம்மளால போக முடியாது, ஏன்னா போகும்போது ஃப்ரீயாக இருந்தாலுமே வரும்போது நின்றுட்டே வர மாதிரி இருக்கும். ஒரு 1 hour நின்றுட்டே எல்லாம் வந்தால் அவ்வளோதான். வீட்டில் தூங்கினா ஈவினிங் தான் எழுந்துப்பேன், அந்த மாதிரி ஆகிடும். நானும் என்னோடய ஃப்ரெண்டும் போவோம். ஸோ போகும்போது அவள் ஓட்டுறது, வரும்போது நான் ஓட்டுறது, பெயினாக தான் இருக்கும். பட் என்ன பண்ணுறது, போயிட்டு வந்து தான் ஆகணும் அப்படின்றதுனால அப்படி தான் இருந்தது. ப்ளஸ் எங்களுக்கு காலேஜில் சப்போர்ட் இருந்தது. நாங்கள் காலேஜ் வந்து அட்டென்ட் பண்ணணும் அப்படின்ற ப்ரெஷர் கொடுக்கல. ஸோ நாங்கள் வீட்டுக்கு போயிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பி அடுத்த நாள் ப்ராக்டிஸ் ஃபுல்லாக. பாஸ்கெட் பால் காலேஜ் பொறுத்த வரைக்கும் அவங்க என்ன சப்போர்ட் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணாங்க. எங்களோட வேலை வேறு பர்ஃபார்ம் பண்ணி கப் எடுத்துகிட்டு வர்றது மட்டும்தான். ஸோ நாங்கள் அதை கரெக்டாக பண்ணதுனால எங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸுமே வரல. சூப்பர் மேம். இப்போ ஒரு கேமை நீங்கள் நேஷ்னல் லெவலோ ஸ்டேட் லெவலோ நீங்கள் இப்போ விளையாட போகிறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்குள்ளே அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன சொல்லிப்பீங்க? நான் ஒரு கேம் ஆடுறதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் டைம் எடுத்துகிட்டு நான் வந்து எப்போவுமே ப்ரேயர் பண்ணுவேன், என்ன சைலண்ட் ஆக்கிக்கிறதுக்கோ. நான் என்ன இன்னைக்கு விளாடணும் அப்படின்னு நினைக்கிறத வந்து நானே எனக்குள்ளே மேனிஃபெஸ்ட் பண்ணிப்பேன். இப்படிலாம் நம்ம பெர்ஃபார்ம் பண்ணணும், இப்படிலாம் பண்ணணும், பயப்படக்கூடாது அப்படின்றதுலாம். ஏன்னா பயம் ஆப்வியஸாக இருக்கும், அது ஒன்றுமே பண்ண முடியாது, அந்த நர்வஸ்னஸ் இருக்கும். பட் நான் என்ன நினச்சிப்பேன்னா உள்ளே போய் நான் விளாடும் போது எனக்கு அந்த நர்வஸ்னஸ் இருக்காது. ஸோ அந்த வந்து நான் எப்பவுமே இமேஜின் பண்ணிக்கிட்டே இருப்பேன், இந்த நர்வஸ்னஸ் இருக்காது, நம்ம இத்தனை ஷார்ட் போடணும் அத்தனை. ஆனால் சில டைம் நம்ம என்ன தான் நினச்சாலுமே அன்றைக்கி சில டைம் ஃபெயிலியராக ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. பட் எனக்கு வந்து கொஞ்சம் எல்லாத்தையுமே ரொம்ப மைண்டில் எடுத்துக்க மாட்டேன். அதனால என்னால் அடுத்தடுத்த நாள் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ண முடியும். சூப்பர் மேம். நீங்கள் இது வரைக்கும் ஏதாவது ஒரு கேம் விளையாண்டு உங்கள் பேரண்ட்ஸ் பார்த்துருக்காங்களா அந்த கேமை? சின்ன வயசில் வந்து எங்கள் அப்பா வந்து எனக்கு மேட்ச் வந்து பார்க்குறது வந்து எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஓகே. ஏன்னா எங்கள் அப்பா வந்து நல்லா விளையாண்டு நல்லா இல்லைன்னா நல்லாவே விளையாடல அப்படின்னு சொல்லிடுவார். அப்போல்லாம் பயமாக இருக்கும். அம்மா எப்போவுமே என் கூட வருவாங்க. நான் எந்த மேட்ச்சுக்கு போனாலுமே எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போவேன், அம்மா பார்க்க வந்துடுவாங்க. அப்புறம் கொஞ்சம் நாள் கழித்து நான் ஒரு SJ5 செலெக்ஷன் போகும்போது நான் அந்த செலெக்ஷனில் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் என்னை செலக்ட் பண்ணல. அப்போ எங்கள் அப்பா அங்கே இருந்தார். எங்கள் அப்பா அப்போ வந்து ரொம்ப கோவப்பட்டார், ஏன் என் பொண்ணை செலக்ட் பண்ணல, அவ்வளோ நல்லா ஆடி இருக்கா. எங்கள் அப்பா அப்போ தான் வந்து நான் ரொம்ப நல்லா ஆடினேன் அப்படின்ட்டு வந்து என்கிட்ட எங்கள் அப்பா டைரெக்டாக சொல்லலான்னு எங்கள் அம்மா கிட்ட நிறைய என்னை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவார். அன்னிலேருந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அப்பா வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப கேம்குள்ளே என் பொண்ணு நல்லா தான் ஆடினா, நீங்கள் அது செலெக்ஷன் கொடுத்து தான் ஆகணும், அந்த இடத்துல ஃபைட் பண்ணி அப்புறம் எனக்கு அங்கே சென்னையில் செலெக்ஷன் கிடச்சி, அப்புறமா ஸ்டேட் லெவல்லையும் எனக்கு செலெக்ஷன் கிடச்சி. அது ஒரு மறக்க முடியாத. சூப்பர். இப்போ வந்து உங்கள் ஃபேமிலியில் அம்மா அப்பா நீங்கள் அண்ணா இருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க. உங்கள் அண்ணாவோட சப்போர்ட் வந்து உங்களுக்கு எவ்வளோ இருந்துச்சு? ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்ன மார்னிங் ப்ராக்டிஸ் கூப்பிட்டு போய் விடுறது, ஈவினிங் அவனுக்கு ஸ்போர்ட்ஸ் பர்சியூ பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. பட் அந்த டைமில் அப்பா அம்மாவால் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வர முடியல. ஸோ எனக்கு அண்ணா எங்கே கூட்டிகிட்டு போனாலுமே சகிக்காமல் இப்போ போகணுமா பண்ணணுமா அப்படின்னு இல்லாமல் என் ஃபேமிலியில் என் அப்பா அம்மா அண்ணா இத்தனைக்கும் என்னோட சித்தி மாமா எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க. எங்கே கூட்டிகிட்டு வரணுன்னாலும் எவ்வளோ காலையில் எழுப்பி எங்கள் வா கூட்டிகிட்டு போ அப்படின்னாலுமே கூட்டிகிட்டு போங்க. இப்போ ப்ராக்டிஸ் 6 o'clockனா நான்லாம் 5:30க்கே போய் உட்காந்துடணுன்ட்டு எனக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும். அப்படின்னா கூட வருவாங்க, வந்து கூட்டிகிட்டு வந்து விடுறது, சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறது, இந்த மாதிரி எல்லா விதத்துலையுமே அண்ணா எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. சூப்பர் மேம். ஒரு சில கேம்ஸ் நீங்கள் லூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதோட ரியாக்ஷன்ஸ் ஏதாவது உங்கள் ஃபேமிலிகிட்டேருந்து உங்களுக்கு வந்திருக்கா? ஆக்சுவலாக நான் மேட்ச்சுக்கு எந்த மேட்ச்சுக்கு போகிறேன் எந்த மேட்ச்சுக்கு வரேனே அவங்களுக்கு பெருசாக தெரியாது, நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கே தெரியாது எந்த மேட்ச் கூப்பிட்டு போகிறாங்க. நாங்கள் பேக்கில் இருக்கோம், இன்னைக்கு இந்த ஊர் போகிறோம், நாளைக்கு அந்த ஊருக்கு போகிறோம் அப்படின்ட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. வெறும் ஃபோன் பண்ணி தான்மா இந்த மேட்ச் ஜெயிச்சோம், இந்த மேட்ச் லூஸ் பண்ணோம். பட் நாங்கள் போனால் கோல்டு. நாங்கள் பேர்லி அந்த 3 yearsல எனக்கு தெரிஞ்ச ஒரு 3 மேட்ச் என்னவோ தான் நாங்கள் லூஸே பண்ணியிருப்போம். மற்றபடி ஆல் தி இயர் கோல்டு. நாங்கள் லைக் டாமினன்ட் டீம் நாங்கள் காலேஜ் டைமில். ஸோ நான் ஃபோன் எடுத்தாலே எங்கம்மா வின் பண்ணிட்டீங்களா, அவ்வளோதான் தெரியும் அவங்க வின் பண்ணிட்டோம் அப்படின்றது. ஓகே மேம். குளிர்காலம் பற்றி பேசுகிறோம், நம்ம வெயில் காலம் பற்றி பேசணும். இப்போ மழை காலம்னு வச்சுக்கோங்களேன். இப்போது மழை பெய்யுது அப்படின்னா நீங்கள் எப்படியுமே அவுட்டோரில் தான் விளையாடுவீங்க. ஸோ அந்த சுச்சுவேஷன் எப்படி இருக்கும் உங்களுக்கு?
இப்போ மழை டைமில் சில டைம் இன்டோர் கிடைக்கும், சில டைம் இன்டோர் அவைலபிளாக இருக்காது. ஓகே. ஸோ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மழை விட்ட அப்புறம் அந்த கோட்டை ஃபுல்லாக ஸ்வீப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் அது ரொம்ப ஸ்லிப்பரியாக கூட இருந்திருக்கு. நிறைய வாட்டி கீழெல்லாம் விழுந்திருக்கோம் விளையாடும் போது. ஸோ நிறைய ஸ்லிப்பரியாக இருக்கும், ஒழுங்காக ஓட முடியாது. பட் ஸ்டில் அந்த மேட்ச் நடத்தி தான் ஆகணும், டைம் ஆகிட்டே இருக்குது, நடத்தி தான் ஆகணுன்றதுல நடத்திடுவாங்க. ப்ராக்டிஸ் டைமில் எப்படி இருக்கோன்னா ரொம்ப மழை பெஞ்சதுனா தான் ரெஸ்ட் விடுவாங்களே தவிர்த்து மற்றபடி ரெஸ்ட் இருக்காது. நாங்கள் போயிடுவோம், அங்கே ஷேடியாக இருக்க இடத்துல வந்து நாங்கள் ஓடுறது, ஃபிட்னஸ், ஆப் ஸ்கோர், அந்த மாதிரி பால் இல்லாமல் என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவோம். பட் மழைன்னு காரணத்தை வச்சு பெருசாக நாங்கள் லீவ் எதுவுமே எடுத்ததும் கிடையாது. மேம் இப்போது மழை பெஞ்சு விட்டதுக்கப்புறம் நாங்கள் அதை அவங்க ஸ்வீப் பண்ணிவிட்டு நீங்கள் விளையாடுவோம், ஆனால் எங்களுக்கு ஸ்லிப் ஆகும் அப்படின்னு சொல்கிறீங்க, அது கொஞ்சம் ரிஸ்க் இல்லையா? ரிஸ்க்கு தான், பட் அவங்களுக்கு ஒரு 3 days தான் டைம். இந்த 3 daysல டோர்னமெண்ட் முடிக்கணும் அப்படின்னு இருக்க போது அன்றைக்கி நம்ம விளையாடி ஆகிற சுச்சுவேஷன் தான் வரும். ஸோ அதுக்கு எதுவும் நம்ம பண்ண முடியாது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு அது ஸ்வீப் பண்ணி வச்சுருப்பாங்க, நம்ம போய் விளையாடணும். ஸோ அதில் நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு அது எவ்வளோ சேலஞ்சிங்காக இருந்தது? ஆக்சுவலி பாஸ்கெட் பாலுக்கு ரொம்ப விளையாடும் போது grip நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ grip கிடைக்காத போது சில டைம் கான்ஃபிடென்ட்டாக இருக்கா, சில மூவ்ஸ் பண்ண நிறைய கீழே வந்து அடிப்படுற பயம் இருக்கும். கீழே விழுந்துட்டா என்ன பண்ணுறது, அது ஒரு தயக்கம் இருக்கும் விளையாடுறது. நம்மளோட கேமை ஃபுல் கான்ஃபிடென்ட்டாக விளையாட முடியாது. பட் ஸ்டில் கொஞ்சம் டைம் ஆக ஆக அந்த கிரவுண்ட் நமக்கு வந்து அடாப்ட் ஆகிடும், கொஞ்சம் ட்ரை ஆகிடும் போது செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் விளையாடும் போது உங்களுக்கு ஏதாவது அடிபட்டிருக்கா? ஆக்சுவலி எனக்கு நிறைய அடிபட்டிருக்கு, பட் மேஜராக எனக்கு வந்து அடியும் லைக் இந்த மாதிரி டயர் அந்த மாதிரி எதுவும் ஆடினதில்ல. பட் நான் மோஸ்ட்டாக எல்லா மேட்சஸுமே விழுந்துருவேன், நிறைய விழுந்திருக்கேன். ஓகே. இது பெருசாக அடிப்பட்டது கிடையாது, பை காட்ஸ் கிரேஸ். இது வரைக்கும் இந்த மேட்ச் என்னால் போக முடியல, இந்த ஒரு காரணத்தினால போக முடியல அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஆக்சுவலி நிறைய மேட்சஸ் வந்து நான் கடைசி நேரம் வரைக்கும் டீமில் இருப்பேன் அப்படின்னு இருந்துட்டு டீம்லேருந்து எடுத்துருக்காங்க, இந்த ஊர்லேருந்து கொடுக்கணும் அந்த மாதிரி, இல்லைனா என்னோட ஏஜ் கம்மியாக இருக்குது, உன்னோட சீனியர்ஸ் இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி லைக் கடைசி நாளைக்கு கிளம்புறோன்னா அதுக்கு முன்ன நாள் சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். அது வந்து ஏன்னா நம்ம ஒரு மாதம் அந்த கேம்ப்ல இருந்து நம்ம கண்டிப்பாக இருப்போன்ற கான்ஃபிடன்ஸ் இருந்துட்டு நாளைக்கு போய் ஆட போகிறோம், பட் நாளைக்கு நம்ம ஆடல அப்படின்ற போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். எல்லாரும் மேட்ச் போயிட்டாங்க, நம்ம போகல அப்படின்றதுலாம் எனக்கு ஒரு 2-3 வாட்டி நடந்திருக்கு. அந்த மாதிரி மேட்ச்சுக்கு போகணும் ஆனால் கடைசியில் டீம்லேருந்து ட்ராப் பண்ணிடுவாங்க அந்த மாதிரி. ஓகே மேம். இப்போ நீங்கள் வந்து சதர்ன் ரயில்வேல நீங்கள் ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க. இப்போது ஒன்லி சதர்ன் ரயில்வேக்காக மட்டும்தான் விளையாடுவீங்க இல்லை வேறு டீம்ஸ்க்காக விளையாடுவீங்க? சதர்ன் ரயில்வேக்காக விளையாடுவோம். அண்ட் இன்டர் ரயில்வே நடக்கும். இன்டர் ரயில்வே நடக்கும்போது லைக் எல்லா ரயில்வேஸ்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. அதுலேருந்து பிளேயர்ஸ் செலக்ட் பண்ணி இந்தியன் ரயில்வேஸ்க்கு ஆட வைப்பாங்க. ஸோ சதர்னில் ஆடினா இந்தியன் ரயில்வேஸ்க்கும் ஆடலாம், அண்ட் நிறைய கிளப்ஸுக்கு ஆடலாம், தமிழ்நாடுக்கும் ஆடலாம், எங்கே நம்ம நினைக்கிறோமோ நம்ம ஆடலாம். ஸோ அது நீங்கள் நினைக்கிறதா இல்லை அவங்க உங்களை அப்ரோச் பண்ணுவாங்களா மேம்? நமக்கு போய் ஆடுறது ஆடலாம், அண்ட் நம்ம போர்ட்லேருந்து பெர்மிஷன் வாங்கலாம். லைக் கோச் கிட்ட இருந்து சதர்ன் ரயில்வேஸ்லேருந்து அவங்க எனக்கு என்ஓசி கொடுக்குறாங்க, நீ போய் விளையாடலாம் அப்படின்னு அவங்க பெர்மிஷன் கொடுக்குற இதில் நான் போய் ஆடலாம். அது வரைக்கும் ஆட முடியாது, சதர்னுக்கு தான் ஆட முடியும். ஓகே மேம். இப்போ புதுசாக பாஸ்கெட் பால் விளையாடணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? ஃபுல் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஃபுல் மைண்ட் செட்டும் பாஸ்கெட் பால்குள்ளே இருக்கிறப்போ அவங்களால பெட்டராக லைக் நம்ம பாரை லோவாக வச்சுக்கூடாது, இந்த அளவுக்கு பண்ணால் போதும். இதில் வந்து ஒரு நல்ல கெரியரே பில்ட் பண்ண முடியும், நல்ல ஏர்னிங், நல்ல கெரியர், ஒரு நல்ல ஜாப் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். பட் யூ ஹேவ் டு ட்ரை, கீப் ஆன் ட்ரைங். நோ மேட்டர் ஹவு மெனி டைம்ஸ் யூ ஃபெயில், யூ ஹேவ் டு கீப் ஆன் ட்ரைங். சூப்பர் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டுடே அண்ட் நிறைய விஷயங்கள் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ. இதுவரை முன்னேறி செல்லலாம் நிகழ்ச்சியில் தேசிய அளவிலான கூடைப்பந்து வீராங்கனை அக்ஷரா அவர்களுடன் நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் ராஜஸ்ரீ.